கொள்ள இயேசு வல்லவர் வந்தார். உன்னை கொண்டு எல்லாம் இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. எல்லா கலர்கட்டி உற்சாகமா இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, அவை நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் ஆமென் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை காண்பிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமை காண்பிடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. ஆமென். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆமென். இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஆமென். பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. எல்லா கரங்களும் ஆராதனை உமக்குதான் அப்பா, அப்பா உமக்குதான். ஆராதனை உமக்குதான் அப்பா, அப்பா உமக்குதான். எஜமான் நீரிருக்க அடிமையை ஆராதிக்க, இரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீர். ஆராதனை உமக்குதான் அப்பா, அப்பா உமக்குதான். ஆராதனை உமக்குதான் அப்பா, அப்பா உமக்குதான். சரோனின் ரோஜாவே காத்து கொழுங்க வாசனையே, உம்மை போல் மனவீச யாரு உண்டு உலகினிலே. சரோனின் ரோஜாவே பூத்து கொழுங்க வாசனையே, உம்மை போல் மனவீச யாரு உண்டு உலகினிலே. ஆராதனை உமக்குதான் அப்பா, அப்பா உமக்குதான். ஆராதனை உமக்குதான் அப்பா, அப்பா உமக்குதான். எஜமான் இருக்க அடிமையை ஆராதிக்க, இரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீர். ஆராதனை உமக்குதான் அப்பா, அப்பா உமக்குதான். ஆராதனை உமக்குதான் அப்பா, அப்பா உமக்குதான். அப்பாவின் பாதத்தில் நான் அமர்ந்து பலனடைந்து, கடுகு போல் சிறகடித்து உயர உயர பறந்துடுவேன். அப்பாவின் பாதத்தில் நான் அமர்ந்து பலனடைந்து, கடுகு போல் சிறகடித்து உயர உயர பறந்துடுவேன். ஆராதனை உமக்குதான் அப்பா, அப்பா உமக்குதான். ஆராதனை உமக்குதான் அப்பா, அப்பா உமக்குதான். எஜமான் இருக்க ஆராதிக்க, இரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீர். ஆராதனை உமக்குதான் அப்பா, அப்பா உமக்குதான். ஆராதனை
துதிக்கலாம், அவரை நோக்கி பார்க்கலாம். தேவ மகிமை, தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறது. ஆவியானவர் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்ம மீது அசைவாடி கொண்டிருக்கிறது. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் உற்சாகமா நன்றி 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 அப்பா, நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி ராஜா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழ்த்தந்து முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவரை இந்த நாளில் அன்பு கூறுவோம். அவரை துதிக்கலாம், ஆராதிக்கலாம், போற்றலாம், வாழ்த்தலாம். ஓ ஹல்லேலூயா. கடந்த ஆண்டு புறாமே அங்களை கண்ணின் மணி போல காத்து வந்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், வேதனைகள், ஓ எல்லாவற்றிலிருந்து விடுதலை தந்து எங்களை ஆண்டவர் புதிய ஆண்டுகளை கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஓ நன்றி அப்பா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது, உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். அதை எல்லாரும் கேட்டு, காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது, உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை மீறாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆமென். எல்லா நெருக்கத்திலும் என்னை மீறாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா. யெகோவா நிசியே, யெகோவா ரஃபாவே, எல் ஷடாவே, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மாவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி உச்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே அல்லேலூயா, பரிசுத்த இயேசுவே அல்லேலூயா, பரிசுத்த ஆவியே அல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவன் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுகிறோம். அல்லேலூயா, glory, hallelujah. அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். அப்பா, ஒரு சில மணித்துளி நாங்கள் உம்மை பாடி துதித்து ஆராய்த்தோம். நீர் மகிழ்ந்தீர், சுகந்த வாசனையாய் முகழ்ந்தீர். உமக்கு நன்றி. மீதியான ஆராதனை ஆவியானவர் ஆளுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமாக கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து எத்தனை பேர் ஆராதிச்சிங்க? வாலிப பிள்ளைங்கள்லாம் நல்லா ஆராதிக்கணும். ஆமென். ஆமாம், ஆண்டவர் துதிக்கணும். எல்லாமே ஆண்டவரை உயர்த்தி அவர் நாமத்தை அமையப்படுத்துவதாக இருக்க வேண்டும். இந்த பண்டிகையினுடைய 2வது நாள் தேவன் நமக்கு யாவரையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த 2வது நாள் ஆண்டவர் ஏன் கொண்டு வந்தார், அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவர் ஏவாளை ஆதாமுக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். இன்றைக்கு நீங்கள் தனிமையாய் அல்ல, பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆமேனா? கணவன் மனைவி எப்படி 2 என்று சொல்லி பார்க்கிறோமோ, அவன் 2 இணைக்கப்பட்டால் 1 என்று சொல்லி காண்கிறோமோ, அதே போல் இன்றைக்கு 2வது நாள் தேவ சித்தம் பூரணம் அடைந்த நாள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்ல, நீ தனிமையாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் வைக்கல, அவர் உன்னோடு கூட இருப்பதற்காக பூமியில் வைத்திருக்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் வாழ்கிறோம் அப்படின்னா காரணம் அவர் கூட இருக்கிறதுனால மட்டும்தான். உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அவர் கூட இருக்கிறனால தான் மனுஷன் வாழ்கிறான். நமக்கு வெளிச்சம் கிடைத்தது நமக்கு தெரிகிறது, சிலருக்கு வெளிச்சம் தெரியல, அதனால் இருளில் இருக்கிறாங்க. அதுதான் வித்தியாசம். ஆமீன் சொல்லுவீங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகினால் இந்த நாள் நாம் பார்த்து சொல்ல, நான் தனிமையாக இல்லை, நான் தேவனோடு கூட இருக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2வது நாளிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளியிறங்கப்பட்ட வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாளை தினத்தில் 3 ஆராதனையாக நடக்க வேண்டி இருந்ததான நம்முடைய திருச்சபை ஆராதனை காலை ஒரே ஆராதனையாக வைக்கப்படுகிறது. ஆமேன். நாளை காலையில் சரியாக 9 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும் இந்த ஆராதனை நடைபெறும். ஏன் பிரதர் அவ்வளோ நேரம்? ஆண்டவர் கடந்த நாட்களில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கடந்த 5 நாட்களாய் உபவாசம் எடுத்து ஜெபித்த சகோதரர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஜெபித்த அந்த ஜெபத்தில் தேவன் நம்முடைய தேசத்தையும் உலக நாடுகளை குறித்து நம்முடைய ஊழியத்தை குறித்து பல காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது நியூ இயர் அன்னைக்கு ஒரு சிலர் தான் சொல்ல முடிந்தது, பூரணமாய் சொல்ல முடியலை. ஆகினால் நாளை தினத்தில் காலையில் அதற்காக நான் பிரத்யோகமாக நேரம் எடுத்து அந்த காரியத்தை சொல்லுவதற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அதை கேட்கிற நாம் பயப்படுவதற்காக அல்ல, அதற்காக ஜெபித்து கர்த்தருடைய சித்தம் இந்த பூமியில் இந்த வருடத்தில் பூரணம் அடைவதற்காக நாம் எல்லாரும் ஆவில இணைய போகிறோம். ஆமீன் சொல்லுவீங்களா? கொஞ்சம் கரங்களை போய் தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகினால் எல்லாரும் நேரத்தோடு வரணும். ஆமேன்.
உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், சபை குறித்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், நம்முடைய தேசத்திலே உலக நாடுகளிலே ஊழியத்தினுடைய எல்லைகளிலே கர்த்தர் எப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் வெளியரங்கப்படுத்தியிருக்கிறார் என்பதை குறித்து நாளை தினத்தை நாம் தீர்க்கமாக நாம் அதை அறிந்து கொள்ள போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரம் நாளை காலையில் சரியாக 9 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் இந்த ஆராதனை நடைபெறும். நம்மத்தில் அருமையான தேவ ஊழியர் நாளை தினத்தும் தேவனுடைய வார்த்தை கொண்டு வருவார். நாளை தினத்தில் விசேஷமாய் அநேக விடுதலைக்காக ஜெபிக்கப்படும். அல்லேலூயா. அநேகருடைய விடுதலைக்காக நேரம் எடுத்து உங்களுக்காக ஒவ்வொரு தனித்தனியாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அதனால் எல்லாரும் ஒரு விடுதலை இல்லாதவங்கள நீங்கள் தயவுசெய்து என்ன செய்யுங்க, தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் விடுதலை உண்டாகும். ஆமென். எங்களை நிறுத்துறாரு, விடுதலை கொடுக்குறார் அவர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. இன்றைக்கி வராதவங்க இல்லை அதுக்கு தெரியாதவங்க சபையில் இருக்கிறதான நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் இவளை அறிவித்து அவளை அழைத்து கொண்டு வாருங்கள். அருகாமையில் இருக்கிறவளை கொண்டு வாருங்கள். கர்த்தர் பலத்த காரியத்தை ஆண்டு வைக்கிறீங்களா நடப்பிப்பார். ஆமேனா. அல்லேலூயா சொல்லுவேமா. கொஞ்சம் வாய்களை திறந்து அல்லேலூயா. சந்தோஷமா கரங்களை அசைத்து கரங்களை தட்டி நிறைய பேர் கையை வாடகை வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. ஏன்னா அடித்தா ரொம்ப தேஞ்சிடும் பாருங்கள். வாடகை கொடுறதுல இது ஃபைன் போட்டு வாங்குவான் போல இருக்குது. அல்லேலூயா. சோதர் கையை நம்முடைய கை தான், ஆண்டவர் தானே கொடுத்தாரு. இன்னும் கையை பலமாக தட்டுங்க பார்க்கலாம். நல்லவர். இயேசுவின் நாமத்தினால நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி உங்கள் வாழ்நாள் முழுதும் வராதிருப்பதாக. உங்கள் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் உங்களுடைய விரல்களில் இருக்கிற சதைகளில் ஷோல்டரில் ஆமேனா இயேசுவின் நாமத்தினால் அறிக்கை செய்கிறேன். ஆமேனா. நான் சொல்கிறேன், நீ கை தட்டும் போது அந்த பலன், கையை தட்டும் போது அந்த வல்லமை, நீ மகிமைப்படுத்துறது மனுஷனை அல்ல, நான் கேட்கறனால இல்லை, வசனத்தை கைத்தாளத்தோடு கூட அவரை துதிக்கணுமா. கைத்தாளம் அவருக்காக தான் அது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நல்லவராக இருக்கிறார். நிச்சயமா உங்களுக்கு கைவலி வராதிருப்பதாக என்று அறிக்கை எடுக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம். இப்போ கைக்கு சொல்லிட்டேன். இப்போ நமக்கு சிந்தனைக்கு, இருதயத்திற்கு, காதுக்கெல்லாம் வேலை இங்கே இருக்குது. இதெல்லாம் உண்மையை யார் செலுத்தி இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்களோ உங்களுக்கு காது வலி வாழ்நாள் முழுவதும் வராது. உன் கண்ணு வலி உறங்கன கண்ணில் பிரச்சனை வந்துடும். கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுல இருத்தில் வைத்து அதுக்கு அர்ப்பணிக்கிறத நீங்கள் அவரை ஆயத்தமாக கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளில் வந்திருக்குதான் அருமையான தேவனுடைய கர்த்தனை ஒப்பு கொடுக்க நான் விரும்புகிறேன். கவனிங்க, நாளை மாலையும் கூட்டம் இருக்கிறது. ஆமேன். நாளை மாலையும் கூட்டம் இருக்கிறது. ஆகின எல்லா தேவ பிள்ளைகளும் மாலை வேளையில் இவ்விடத்தில் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நான் நாளைக்கு ஃபைனல் டே. அதனால் தயவுசெய்து நீங்கள் யாவரும் மாலை வேளையில் கடந்து வந்து, ஆக்சுவலாக இந்த கூட்டத்தை சைதாப்பேட்டை பகுதியில் நடத்தணும்னு சொல்லி திட்டமிட்டு இருந்தேன். ஆனாலும் அந்த பகுதியில் நடத்துறது காட்டிலும் இங்கே எனக்கு நடத்தி விடுவது நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். ஆகினால நீங்கள் யாவரும் மாலை வேளையில் வந்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். நீங்கள் எல்லா தேவைகளையும் கர்த்தரை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபியுங்கள், கர்த்தர் மகிமையான காத்து செய்வார். நாளை மாலை உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆகாரம் கொடுக்கணும்னு நான் திட்டமிடுறேன். கர்த்தர் சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நல்ல உணவை கர்த்தர் கொடுப்பாரா. அல்லேலூயா. ஆமாம், நாளைக்கு எல்லாருக்கும் கூழ் தான், வாங்க. அல்லேலூயா. நாம் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தையும் தேவதாசரை நான் வரவேற்போம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ட்ரிபிள் கொஞ்சம் கூட்டு பார்த்தேன், பேஸை குறைச்சிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் லைட்டாக 50 திருப்ப முடியுமா? அவ்வளோதான், போதும் அவ்வளோ. பிரைஸ்க்கா. பிரைஸில் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா தொடர்ந்து கிறிஸ்மஸ்ஸு, அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டையில் ஒரு கூட்டம், நியூ இயரில் விடிகிற வரைக்கும் ஆராதனை 5 மணி வரைக்கும், இப்படி தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கிறதுனால இந்த குளிர்காலம் பனிக்காலங்கிறதுனால
நம்ம எவ்வளோ தான் சுடு தண்ணி குடித்தாலும் கூட அது தொண்டை கட்டிக்கிடுச்சு. ஸ்தோத்திரம். கட்டாமல் அது தொண்டை நம்ம தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம், ஆண்டவருக்காக விடுதலை நம்ம ஜெபிக்கணும்னா அந்த வாய்ஸை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் சவுண்டு ஏற்றுங்க தம்பி, கொஞ்சம் ஏற்றுங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நாளைக்கு கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதே லெவலில் இருக்கட்டும். சில நேரங்களில் மட்டும் கொஞ்சம் சவுண்டு ஏறும், அப்போ கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இந்த அபிஷேகத்தில் நடத்தும் போது. மற்றபடி நார்மலாக பேசும்போது நார்மலாக வரும். ஆண்டவர் நல்லவர். ஃப்ரீயாக இருக்குது. தேங்க்யூ. நாளைக்கு இதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. பாஸ்டருக்கு பழகிருச்சு, பேசி பேசி பழகிருச்சு. பாஸ்டருக்கு வந்து 2 நாளே நீங்கள் எல்லாம் கை தட்டுறீங்க. தோத்திரம். நாங்கள் உங்கள் கை அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த பூசாரி தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் இங்கே சாப்பாடு போடுறோன்னு சொன்னேன்னு ஒரு கூட்டம் தட்டுனுச்சு பாரு, அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்கள ஜாலியாக சிரிப்புக்காக தான் செய்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். பாஸ்டர் கொஞ்சம் கலாய்க்கிறதுக்காண்டி தட்டுறாங்க அவங்க. ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு ஒரு நமக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. எப்படா கூட்ட முடியும், தட்டில் எப்படா கையை வைக்கலாம், அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. கர்த்தர் நல்லவருங்க. இந்த நாளிலையும் கூட என்னுடைய நாமத்தை மையப்படுத்தும்படி தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படி 2வது நாளில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு காலையிலையும் கூட நாங்கள் அண்ணா நகர் பகுதியில் ஒரு சின்ன வார்த்தையை சாட்சியோடு கூட ஒரு வசனத்தை சொன்னேன். ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். 2வது நாளிலே இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவாராக. அருமையான பாஸ்டர்களுக்காக நன்றி. அருமையான சபை பிள்ளைகள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தவான்கள் வந்திருக்கிறாங்க, எல்லாருக்காக நன்றி. ஊழியக்காரங்களை ரொம்ப நான் கனம் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப ஊழியக்காரங்களை ரொம்ப மதிக்கிறாள், நான் ரொம்ப கனம் பண்ணுறாள். அங்கே படித்தவங்க படிக்காதவங்க ஏழை அப்படின்லாம் பார்க்க மாட்டேன். எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு கிருபை இருக்கும். அவை ஊழியக்காரங்க ரொம்ப கனத்துக்குரியவர்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தர் நல்லவர். எல்லா பரிசுத்தவான்களுக்காக, விசுவாச பிள்ளைகள் யாவருக்காகவும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி. தொடர்ந்து நாளைக்கு நம்ம வேற ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். வேறொரு வசனத்தை வேறொரு காரியத்தை நம்ம பேச போகிறோம். நாளைக்கு ஈவினிங் அப்படித்தான். இன்றைக்கு ஆண்டவர் சில பாரத்தை மனசில் வைத்தார். அந்த விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு நான் ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை இந்த 2வது நாள் கூட்டத்திலையும் ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சத்தம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சு. எல்லாரும் தெரிந்த பாடல் தானே, நல்லா கையை தட்டி பாடுங்க, சொல்ல வேண்டியதில்லை. கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். கிருபை என்னை தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். பாடும் சத்தமாக கரங்கள் தட்டி. இருந்த நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். தட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தீரே. சுகமோ தேவையும் சொந்தம் வந்த நாடையும். சுகமோ தேவையும் சொந்தம் வந்த நாடையும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா glory to God. என் ராஜா ஆண்டவரே மகிமை கிருபை போதுமே. நீரனை சொல்லுங்க. நீரனை
தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ பாருங்க பாப்பா. ஹல்லேலூயா. பாவ சேற்றில உளையான சேற்றில இருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால கழுவி தெரிந்து கொண்டார், அழைத்தார். உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. தேவா உரமண ஹந்தரபல ஷகதரபா. தேவ மகிமை இந்த இடத்துல இந்த மாலை வேளையில ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. நீரனை தேடி வராதிருந்தா ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். என்றோ ஓ மரிச்சிருப்பேன். ஹல்லேலூயா. உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா. இந்த இடத்துல ஆண்டோட வல்லமை மகிமை இந்த இயேசுவின் இயேசுவின் நாமத்தில் தேடி நாமத்தினால ஹல்லேலூயா. உம் கிருபை என்னில் தராதிருந்தால் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நல்லா சொல்லுங்க. இந்த மாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே அசைவாடுவாராக. பரிசுத்த ஆவியோட பிரசன்னம் நம்ம மத்தியிலே இறங்கி இருப்பதாக. அவருடைய வல்லமை நம்மை நிரப்புவதாக. அவருடைய கரம் நம்மை தொடுவதாக. ஒரு அற்புதம் இந்த நாளிலே இந்த மாலை வேளையில் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரமண ஹங்கரப ஷகதரபா. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. நல்ல பாட்டு நல்ல ஆராதனைகளை நம்ம ஏற்கனவே பண்ணி இருக்கிறோம். இந்த இடத்துல நல்ல தேவனுடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம். அவருடைய மகிமை அவருடைய பிரசன்னம் நம்மத்திலே இந்த நாளிலே இந்த மாலை வேளையிலே இறங்கி இருக்கிறது. ஆண்டவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்த பார்க்க. ஹல்லேலூயா. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உரமண ஹங்கரவா. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சமூகம் அது மேலானது, உயிரினும் நீர் எனக்கு துணையாயிருப்பதா
இருப்பதெல்லாம் உன் நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா உன் நிழலில் அகமகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொள்வேன். தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொள்வேன். தாங்குதையா உமது கரம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். எல்லாம் சொல்லுவோமா? சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. ஹல்லேலூயா. சமூகம் அது மேலானது, உயிரினும் மேலானது. சமூகம் அது மேலானது, உயிரினும் மேலானது. சமூகம் அது மேலானது, உயிரினும் மேலானது. உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களில் ஒரு மகிமை இறங்கி வருவதாக இந்த இரவேளையில தேவ மகிமை கடந்து வரட்டும். பரலோக தேவனே, பரலோகத்தின் தேவனே, உம்முடைய மகிமை அனுப்புவீராக. உம்முடைய மகிமை இந்த இடத்துல கடந்து வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் மகிமை, பரலோக தேவனுடைய மகிமை, சீனாய் மலையில் இறங்கின அதே மகிமை, சீனாய் மலையில் இறங்கின அதே மகிமை இந்த ஆலயத்துக்குள்ள இந்த இரவேளையில இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு தேவ மகிமை கடந்து வருவதாக. எல்லாரும் நல்லா சொல்லுங்க. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு விடுதலை இந்த நாளில, ஒரு விடுதலையின் அபிஷேகம், விடுதலையின் அக்னி, விடுதலையின் அபிஷேகம் நமக்குள்ள கடந்து வருகிறது, கடந்து வருகிறது. ஒரு அபிஷேக வல்லமை, தேவனுடைய அக்னி நம்மை நிரப்புகிறது. முதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களில் ஒரு கதல ஹந்தரப ஷபாய் இயேசுவின் ரத்தம் உம்மை துதிக்கும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கிருபையில நல்ல தகப்பனே, இந்த 2வது நாள் அருமையான இந்த குழுவைக்காக, கூட்டங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மத்தேயு 10:20 சொல்லுகிறது, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுகிறார். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து ஆண்டவர் எங்களோடு கூட ஆண்டவரே இடைபடுவீராக. பலிபீடத்திலிருந்து உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும், எங்களை நடத்தும். உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இடையில நம்ம சில வரிகளை, பாடல்களை பாடுவோம். பிரசங்கம் பண்ணுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். பாட்டு பாடிக்கிட்டே இருந்தால் அது பாட்டிலே போயிடும். பாடகர் உட்கார்ந்துருக்கிறாரு, அப்புறம் அவர் ரொம்ப சங்கடப்படுவார். தோத்துரும். ஹல்லேலூயா. பாட்டு எல்லாரும் நல்லா பாடுறீங்க, நம்ம சபையில் நல்லா பாடுறோம். அப்படி தான் பாடி தேவனை ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும். தேவன் பாடல்களிலே சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தைகளை நம்ம பேசணும், வார்த்தைகளை சொல்லும்படியாய் நான் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறேன். அந்த வசனங்களை, வார்த்தைகளை, சத்தியங்களை நான் இன்றைக்கு உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 2வது நாள்லையும் கூட
நிறைய நேற்றைய தினத்திலேயே போலவே நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வசனங்களை எல்லாம் குறிப்பிடுகிறவர் குறித்து கொள்ளுங்கள். தேவன் நமக்கு எப்படி நடத்துகிறாரோ அது போல் நடத்திட்டு நம்ம கடைசியில் ஒரு அபிஷேக நடத்தி அந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார். கொலோசியர் 1 13 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கொலோசியர் 1:13 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வேதாகமத்தில் எடுத்தவங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவராகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம், பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கின தேவன் அந்த தேவன். வேதம் சொல்லுகிறது கொலோசியர் 1:13 தேவன் நம்ம இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறாராம். எபிரேயர் 2 15 வசனத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது அவர் நம்மை ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருந்தவர்களை தேவன் விடுதலையாக்குகிறார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் விடுதலையாக்குற தேவன். அதனால தான் ஜீசஸ் ரிடீம்ஸ்னு வச்சிருக்கிறாங்க. இயேசு விடுவிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு விடுதலையாக்குகிறார், இயேசு விடுவிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் கட்டுண்டவர்களை, சிறைப்பட்டவர்களை தேவன் விடுதலாக்கி கொண்டு தான் இருக்கிறார். சாட்சிகள் நிறையா நம்ம கேட்குறோம், நிறைய கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் தேவனை அறியாத குடும்பங்களுக்குள்ளெல்லாம் கர்த்தருடைய வல்லமை கடந்து போகிறது. அப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் தேவன் விடுதலை பண்ணி தம்முடைய பிள்ளைகளாய் தேவன் மாற்றுகிறார். அவர் சிறையிருப்பை மாற்றுகிறார். அவர் கட்டப்பட்ட பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 136:24 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 136:24 நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எகிப்துங்கிறதான அந்த சத்துருவின் வல்லமையிலிருந்து, பிசாசின் இராணுவத்திலிருந்து, பார்வோன்ட்டிலிருந்து ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை விடுவித்தார் அல்லவா? அதெல்லாம் நினச்சி சங்கீதக்காரன் அங்கே எழுதுறது அங்கே துதிக்கிறாங்க பாருங்க. சங்கீதம் 136 நம்முடைய சத்துருவின் கையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் உள்ளதுங்கிற என்பதற்காகத்தான் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அன்றைக்கு மாத்திரம் இந்த அற்புதங்கள்லாம் இல்லை, அன்றைக்கு மாத்திரம் இந்த அதிசயங்கள்லாம் இல்லை, இன்றைக்கும் அவருடைய கிருபை இந்த பூமியில் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அவருடைய கிருபை விடுவித்து கொண்டு தான் இருக்கிறது. அவருடைய கிருபை மாறாததாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு மாத்திரம்தான் அற்புதங்கள் இல்லை, அன்றைக்கு மாத்திரம்தான் விடுதலை இல்லை, அன்றைக்கு மாத்திரம்தான் அந்த சம்பவங்கள் இல்லை. அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஜனமே, 146:7 நீங்கள் பாருங்கள். சங்கீதம் 146:7 வாசிச்சிங்கன்னா, அவர் ஒடுக்கப்பட்டவர்கள் நியாயம் செய்கிறார், அவர் பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை தேவன் விடுதலையாக்குகிறார். பிசாசுடைய கட்டில் கிடக்கிற ஜனங்களெல்லாம் தேவன் விடுதலையாக்குறார். பசியாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் தேவன் ஆகாரம் கொடுக்கிறார், ஒடுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் தேவன் நியாயம் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் நியாயம் செய்வதற்கு அவர் ஆயத்தமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய சிறையிருப்புகளெல்லாம் மாற்றுவதற்கு அவர் நம்மத்திலே வந்திருக்கிறார், நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் கட்டப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கட்டவீழ்த்தலை கூறுவதற்காக தேவன் நம்மத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் சுவிசேஷ புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா கழுதை குட்டிகள்லாம் என்ன பண்ணப்பட்டிருந்துச்சு? கட்டப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து வருவதற்காக ஏறுவதற்காக கழுதை குட்டிகள்லாம் கட்டப்பட்டிருந்தது. ஞானார்த்தமாக எதற்கு? கட்டப்பட்ட கழுதை குட்டிகள். இன்னைக்கு நிறையா ஆண்டவருக்காக, ஆண்டவர் வருவதற்காக, ஆண்டவர் பயணிப்பதற்காக நிறைய கழுதை குட்டிகள் உலகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஆண்டவர் கட்டவிழ்த்து கொண்டு வர போகிறார் நம்முடைய சபைகளுக்கு. ஆமென். நம்மையும் கூட ஆண்டவர் கட்டவிழ்த்து, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளெல்லாம் அவிழ்த்து, இன்னும் விடுதலையாய் ஓட, இன்னும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை, அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். அவர்
உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு விடுதலையை, ஒரு சிறையிருப்பை மாற்றுகிற நாள் தான் இந்த 2வது நாள் கூட்டம். யோபு சிறைப்பட்டிருந்தான். யோபுடைய வாழ்க்கையில் அவருடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார். அவருடைய சிறையிருப்பு மாறின போது அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமை அதிகமாய் தேவன் அவனை ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, யோசேப்போட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு எகிப்தில் கட்டப்பட்டிருந்தான். செய்யாத பாவங்களுக்காக அவன் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிறான். சங்கீதம் சொல்லுகிற, வேதத்தில் வாசிக்கிற சங்கீதம் 120ஆம் சங்கீதம் 105:20வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். 105:20 யோசேப்பை பற்றி பாருங்க. ராஜா ஆள் அனுப்பி அவளை கட்டளைக்கு சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். யோசேப்பு கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறான். அபிஷேகம் என்னப்பட்டவன், தரிசனங்களை பெற்றவன், வாக்கு தத்தங்களை பெற்றவன், தேவனுடைய பிள்ளை. தேவனுக்கு அவனுக்கும் நேரடியான தொடர்புகள் இருக்கிறது. அவன் மேலே ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் எகிப்தில் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறான். அவன் எதிர்பார்த்தபடியெல்லாம் நிலைமைகள் இல்லை, எதிர்பார்த்தபடியெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எதிர்பார்த்தபடியெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, எதிர்பார்த்த நன்மைகள் அவனுக்கு கிடைக்கலைங்க. அவன் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிறான். எகிப்தில் அவன் ஒரு சிலேவாய், அடிமையாய் அவன் விற்கப்பட்டான். அவன் ஆனாலும் தேவனுடைய திட்டம் அவன் மேலே இருந்தது. இன்றைக்கு தேவனுடைய திட்டங்கள் நம்ம மேலே, உங்கள் மேலே இருக்கலாம். தேவனுடைய நோக்கம் உங்கள் மேலே இருக்கலாம், நம்ம மேலே இருக்கலாம். ஆனால் தேவனுக்காக செயல்பட முடியாதபடி இப்படி நிறைய பிரச்சனைகளோடு, கட்டுகளோடு, சிறையிருப்புகளோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னை கட்டவிழ்த்து உன்னை விடுதலையாக்க வேணும். ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, சீயோன் குமாரத்தியே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விடுதலை இல்லாமல், விடுவிக்கப்பட முடியாமல் நம்ம நிறைய நேரத்தில், நிறைய டைமில் நம்ம ஒரு சிக்கல்களை நம்ம சிக்கி தவிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை விடுவித்துக்கொள், ஒரு மகிமை உனக்கு உண்டாகும், ஒரு மகிமை நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை நமக்கு தேவை. இந்த 2வது நாளில் ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தேவை. நான் விடுதலையாய் ஆராதிக்க வேண்டும், விடுதலையாய் ஆலயத்துக்கு வர வேண்டும், விடுதலையாய் உம்மை தொழுது கொள்ள வேண்டும், என் ஜெபத்தில் ஒரு விடுதலை இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. விடுதலையா நம்ம சுதந்திரமாக தேவன் வைத்து அடிமைத்தனத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை விடுதலையாய் ஆராதிப்பதற்கு, சுதந்திரமாய் ஆராதிப்பதற்காகத்தான் தேவன் உலகத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி கட்டவிழ்த்து கொண்டாந்து சபையில் வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசானவன், சத்ருவானவன், எதிராளியானவன் மறுபடியும் ஜனங்கள் அந்த கட்டுக்குள்ளே போகும்படியான காரியங்களை அவன் செய்வான். கர்த்தர் அதற்கான அந்த விடுதலைக்குள்ளே வருவதற்கு வேதம் பலவிதமான வழிகளை நமக்கு சொல்லுகிறது. நீ விடுதலையாய் நீங்கள் வாழ்வதற்கு, விடுதலையோடு நாம் ஜீவிப்பதற்கு வேதம் பல காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. அவைகளை தான் இந்த நாளில், இந்த மாலை வேளையில் ஒரு சில காரியங்களை நான் சொல்லி, ஜெபத்தோடு, வசனத்தோடு சொல்லி உங்களை ஜெபத்தில் நான் நடத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஃபாதர் ஒரு பாட்டு பாடினார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன், கரங்களை தட்டி சொல்லுங்க, வெற்றியை தருக. பாதி பேர் தூங்கிட்டே இருக்கிறீங்க, நல்லா தட்டுங்க. கொஞ்சம் பொறுங்க, நீங்க தட்டுறது எனக்கே தூக்கம் வந்துடும் போல இருக்கு. தோத்துறோம். அல்லேலூயா. நல்லா கொஞ்சம் நல்லா வேகமா எல்லாரும் ஒரு மணிமா தட்டுங்க பார்க்கலாம். அப்படியா? ஒற்றுமையா தட்டுங்க. அது போடு. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், ஆமென், என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர்
சொல்லுங்க. நம்மை தேடி வந்தார், என்னை தேற்றி அழைத்து கொண்டாம், என் பாவம் அனைத்து மன்னித்தாம், என் பாவம் அனைத்து மன்னித்தாம், புது மனிதனாக மாற்றினாம், புது மனுஷியாக மாற்றினாம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறாம், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன், glory to Jesus, வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஒரு அபட ஹங்கரபா, என்னே ஆனந்தம். ஹல்லேலூயா. இந்த பாட்டை பாடையிலே பாதி விடுதலை நமக்குள்ள கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. எவ்வளோ அருமையா பாதர் குதிச்சு குதிச்சு பாடி இருக்கிறார் இந்த பாட்டை. ஆமேன்னு சொல்லுங்களேன். குதிச்சு குதிச்சு அவ்வளோ சுகமாக பாடி இருக்கிறாரு. அவரை கொண்டாந்து இங்கே விட்டோன்னா இந்த மேடை பத்தாது. தோத்துறோம். ஹல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் கிருபையில் இந்த பாட்டை நம்ம பாடிட்டு இருக்கிறோம். ஆமேன். பாட பாட நீங்கள் பிரசங்கமே கேட்க வேண்டியதில்லை, பாட்டிலே நம்மளை ஆண்டவர் சந்தோஷம் பரலோக மாதிரி இந்த இடத்த மாற்றிடுவார் ஆண்டவர். பிரசங்கத்தை விட தேவ மகிமை, தேவ பரலோக மாதிரியே இந்த இடத்த ஆண்டவர் மாற்றிடுவார். தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்தில் உள்ள பிரசங்கியார்கள்லாம், ஊழியக்காரங்கள்லாம் பல மணி நேரம், 8 மணி நேரம், 7 மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. அது ஐயாவுக்கு தெரியும். எசேக்கியா ஃப்ரான்ஸ் இருக்கார், 8 மணி நேரம் பேசுவார் பலிபீடத்தில் நின்று. இன்றைய கால பிரசங்கமெல்லாம் அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம். நீ ஆஃப் பண்ணுறியா இல்லை நான் ஆஃப் பண்ணி போட்டான்னு கிளம்புதுவோம் பள்ளியில். நான் தோத்துறேன். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் நீங்கள் மைக் ஆஃப் பண்ணுறீங்களா, இல்லாட்டி நாங்களே எழுந்திரிச்சு போகிறோம். இப்போல்லாம் அந்த காலம் அப்படி போயிடுச்சு. 8 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க ஐயா. 9 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க ஐயா. சொல்கிறாங்க 7 மணி நேரம் பேசியிருக்காங்க. எழுந்திரிச்சே போகாமல் இருப்பாங்க. இதுதாங்க பரலோகம். பரலோகம் என்றால் எங்கே? பரலோகம்னு அங்கே இல்லைங்க, இங்கே தாங்க பரலோகம். தேவ பிள்ளைகள் வந்து ஆராதிக்கிற இடத்துல இந்த சீயோன் விடுதலையின் கூடாரம் தான் நமக்கு பரலோகம். கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற இடம் தான், தேவனை தொழுது கொள்ளுகிற இடம் தான் நமக்கு பரலோகம் மகிமை. நீங்கள் பாடிட்டே இருக்கலாம், ஆராதித்துட்டே இருக்கலாம். நீங்கள் கைத்தட்ட 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 ஒரு விடுதலை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம சரீரத்தில் சுகம் உண்டாகும், ஆவியானவர் கிரியை செய்வார், கட்டிகள்லாம் மறையும், நம்முடைய கட்டுகள்லாம் உடைந்து போகும். அபிஷேகம் நுகத்தை முறிக்கிறதாய் காணப்படுகிறது. கரங்களை தட்டி சொல்லுங்க. தேவ சமூகத்தில் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் தேவன் தம்முடைய விடுதலையை வைத்திருக்கிறார். அவை வேதம் நமக்கு சொல்லுகிற விடுதலைக்கான சில வழிகளை வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம விடுதலையாய் வாழ்வதற்கு, விடுதலையாய் ஜீவிப்பதற்கு வேதம் சில காரியங்களை நமக்கு வலியுறுத்துகிறது. அவைகளை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். முதலாவதாக எடுத்து வாசிக்கலாம். வேதம் நம் விடுவிக்கப்படுவதற்கு, விடுதலையாய் வாழ்வதற்கு வேதம் சொல்லும் வழிமுறைகள், விடுதலைக்கான வழிகள் என்ன என்பதை குறித்து உங்களோடு பேசுகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பார்க்காமே நம்ம சொல்லலாமே. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பொய்யான விடுதலையும் அப்போ உலகத்தில் இருக்க தானே செய்து. பொய்யான விடுதலை இருக்கா இல்லையா? ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லணும்? இதை படிக்கும் போதெல்லாம் நீங்கள் அதை நல்லா தியானித்து ஆழமாக ஊண்டிங்க நீங்கள் படிச்சிங்கன்னா, ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுறார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள்னு? அப்போ பொய்யான ஒரு விடுதலை இருக்கிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தின் தேவன் வானங்களையும் பூமியை உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமையுள்ள அல்மைட்டி காட். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஜனங்களை விடுதலையாக்கி மெய்யான அற்புதங்களை, அதிசயங்களை இந்த பூமியில் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் பொய்யான அற்புதங்களும் அடையாளங்களும் பிசாசானவன் செய்து ஜனங்களை ஏமாற்றுகிறவனாக இருக்கிறான். இந்த ரகசியத்தை தேவ பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பிசாசானவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பூமியிலே நடப்பிப்பான். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் ஏமாற்றப்படும்படியான காரியங்களை நடப்பிப்பான். பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பூமியில பிசாசானவன் நடத்த முடியும். அவனும் சுகத்தை கொடுக்க முடியும், அவனும் குழந்தை பாக்கியத்தை தரான். அங்கே போனாலும் குழந்தை கிடைக்குது, நிறைய சாட்சி சொல்கிறாங்க. அப்போ அங்கே போனால் மந்திரம், பில்லிசுனியம், செய்வினைகள், அங்கேயும் போய் பேயெல்லாம் ஓட்டுறாங்க, ஆடுது. மெய்யான விடுதலை அது அல்ல.
மெய்யானது நிரந்தரமான விடுதலை அது இல்லை. அது கொஞ்ச காலம் தான், கொஞ்சம் டைம் தான், கொஞ்ச நாட்கள் தான். அந்த விடுதலை உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காது. நீங்கள் இயேசு கொடுக்குற விடுதலை மெய்யான விடுதலை. அது நீங்கள் சாகுற வரைக்கும் அந்த விடுதலை, உங்கள் உயிருள்ள வரைக்கும் அந்த விடுதலை கொடுத்தது தான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவ்வளவுதான். தேவன் விடுதலை கொடுத்துட்டாருன்னா திரும்ப வரவே வராது. தெரியுமா? சாட்சி இருக்கு. இப்போ நீங்கள் இங்கே சொன்னா கூட எழுப்பி சொல்லிடுவீங்க. ஆண்டவர் தொட்டுட்டால், சுகம் கொடுத்துட்டால், விடுதலை ஆக்கிட்டால், அற்புதம் செய்து விட்டால் அது நிரந்தரமானது, நித்தியமானது. அது திரும்ப உயிருள்ள வரைக்கும் வரவே வராது. அந்த விடுதலை தேவன் கொடுக்கிற விடுதலை. குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பரலோகத்தின் தேவனானவர் இயேசுவானவர் விடுதலையாக்குகிறவராய், நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார். இப்போதும் இருக்கிறார், இனியும் அவர் இருப்பார். அவர் ஹல்லேலூயா. விஞ்ஞானம் பெருத்தான்னு, நீங்கள் சேட்டிலைட்டே விட்டான்னு, எங்கே நிலாவில் போய் கால் வச்சு இறங்கினான்னு, என்னதான் விஞ்ஞானம் வந்தாலும் செஞ்சாலும் ஆண்டவருடைய வார்த்தை வசனம் நிறைவேறுகிறது. அவர் பைபிள் வேதத்தின்படி தான், வார்த்தையின்படி தான் அவர் கிரியை செய்கிறார். இன்றைக்கும் ஜனங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. எங்கேயுமே விடுதலை கிடையாது. படித்தவர்களுக்கு விடுதலை கிடையாது, பணக்காரர்களுக்கு விடுதலை கிடையாது, எங்கே போனாலும் அவங்களுக்கு விடுதலை கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது, இயேசுகிட்ட வரும்போது, தேவகுமாரன்கிட்ட வரும்போது தான் அவர்கள் நிரந்தரமான, நித்தியமான ஒரு நல்ல விடுதலையை தேவன் கொடுத்து நித்தியத்தில் சேர்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். கரங்களை தேடி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேம்பி எத்தனையோ பேர் அழுகுறாங்க. பணக்காரர்கள் எத்தனையோ பேர் செத்து போகிறாங்க, தற்கொலை பண்ணி செத்து போகிறாங்க. விடுதலை இல்லை, குடும்பத்தில் விடுதலை இல்லை. எத்தனையோ சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூட தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஊரில், கிராமங்களில் பெரிய விடுதலை சொல்கிற குடும்பங்களிலெல்லாம் விடுதலை இல்லை, பெரிய தற்கொலைக்கு நேராக கடந்து செல்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் வருகிற பொழுது ஒரு விடுதலையை தேவன் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, டாக்டர் கொடுக்கிற விடுதலை நிரந்தரமானதல்ல, மற்றவங்க கொடுக்கிற விடுதலை நிரந்தரமானது அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கி நீங்கள் பார்க்கிற பொழுது, சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை தொட்டு சுகமாக்கினால் அந்த விடுதலை நிரந்தரமான விடுதலையாக இருக்கிறது. நான் இன்னும் காலையில் சாட்சி சொன்னேன். அந்த சின்ன வீட்டில் 1997 வருஷத்தில் வயிற்று வலினால ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தேன். நான் அங்கே விரிவாக சொன்னேன், இங்கே அவ்வளோ சொல்ல முடியாது. பயங்கரமான பிரச்சனைகள், மரண தருவாயில் போய் மறிக்கிற சூழ்நிலை போய் தான் நான் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரிடத்தில் வந்தேன். கர்த்தர் எனக்கு விடுதலை கூட, சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, மறிக்கும் தருவாயில் போயிருப்பேன். ஆண்டவருடைய சமூகத்தில் பலிபடுத்தலன்னு சொல்கிறேன். தேவன்கிட்ட வரலன்னா, இயேசு என்னை தொடரனா, என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் இன்றவரை மறித்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண விடுதலை அதிலிருந்து கொடுத்தார் எனக்கு. இன்ற வரைக்கும் இன்றைக்கு கண்ட நேரத்தில் சாப்பிட்றோம். நைட்டு சாப்பாடெல்லாம் 11 மணிக்கு மேலே தான் எங்களோட சாப்பாடு. ஏன்னா ஊழியல் 10 மணி வரைக்கும் இருக்கும். ஊழியங்கள்லாம் கிராமங்களுக்கு போவோம், இது மாதிரி கூட்டங்களுக்கு போவோம். ஊழியக்காரங்க நேரத்துக்கு சாப்பிட முடியாது. ஊழியக்காரர் செய்கிறவங்களுக்கு தெரிஞ்சு கேட்டு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ற மாதிரியெல்லாம் நாங்கள் சாப்பிட முடியாது. ஹல்லேலூயா. மணி அடித்தா சோறு தோத்திரம். அதுக்கப்புறம் சொல்ல விரும்பலை. 8 மணிக்கு 9 மணிக்கு டாக்டர் சொல்லபடியெல்லாம் வாழ முடியாது. டாக்டர்லாம் சொல்லி பார்க்குறாங்க, பாஸ்டர் உங்களுக்கு ப்ரெஷர் சுகர் வந்துருச்சு, 8 மணிக்கு சாப்பிடுங்கன்னு. 8 மணிக்கு தான் ஃபோன் வருது, எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி. தோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்களேன். வாழ முடியாது, சாப்பிட முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருந்தும் ஆண்டவர் எங்களுக்கு தேவன், பரலோகத்தின் தேவனானவர், எங்கள் அலைச்சலை பார்க்கிறவர், உங்கள் அலைச்சலை பார்க்கிறவர். தேவன் நல்ல சுகத்தை, பலத்தை நமக்கு தருகிறார். அப்படி இருந்தும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு தேவன் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக பாஸ்டர் சொல்லிட்டாரு, எப்போனாலும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி நீங்களும் கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு முயற்சி எடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் டைம் உள்ளவங்க, வாய்ப்பு உள்ளவங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. அது உங்கள் சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாய் காணப்படுது. அந்த நாளில் கொடுத்த விடுதலை இன்ன வரைக்கும் எனக்குள்ளே இருக்கிறது. கிட்டத்தட்ட 28 வருஷங்கள் மேலாச்சு. முன்பை விட இப்போ நான் அதிக ஆரோக்கியத்தோட, சுகத்தோடு இருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை பல இடங்களுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். குமாரன் விடுதலை ஆக்கினால் நான் ஆச்சரியப்படுகிறேன். அவ்வளோ வயிற்று வலி எனக்கு இருக்கும், சாப்பிடவே முடியாது. 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி இந்த மாறுதல் வந்தது? எப்படி இந்த மாற்றம் வந்தது சரீரத்தில், உடம்புல? எப்படி ஆண்டவருடைய வல்லமை செயல்படுகிறது? எப்படி ஆண்டவர் குணமாக்குறார், சுகமாக்குறார்? ஆச்சரியமாக இருக்கிறது. மனசெல்லாம் சந்தோஷம், இருதயெல்லாம் சமாதானம்,
வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியை கொடுக்கிறார் ஆண்டவர். உன்னுடைய பலவைகள்லாம் ஒழித்து விடுகிறார். எல்லாம் புதிதாய் உன்னை மாற்றி விடுகிறார். புது சரீரமாய் புது உறுப்புகளாய் உன்னை மாற்றி உன்னை விடுவித்து நிரந்தரமான விடுதலையை தேவன் தந்து நித்தியத்தை வரைக்கும் அவர் கொண்டு போய் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தி பார்க்கலாம். ஹல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசுவே, இந்த இரவேளையில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஆராதனைக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கிறவர்கள், என்னை நீர் விடுவிப்பீராக, நீர் என்னை விடுதலை செய்வீராக. ஆமென். நீங்கள் வேதத்தில் ஒரு விடுதலையின் சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 16 வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 16 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. போதும் அப்பா, சோத்திரம். உங்கள் போட்டியெல்லாம் வீட்டில் வச்சுக்கோங்க. தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உங்கள் போட்டிகளில் வீட்டில் வச்சுக்கோங்க, நல்லா இருப்பீங்க. ஒருத்தர் வாசித்தா ஒருத்தர் என்ன பண்ணுங்க, விட்டு கொடுக்குற மாதிரி தெரியலையே. ரெண்டு ஈக்குவலாகவே போயிட்டுருக்க வண்டி. தோத்திரம். அல்லேலூயா. யார் ஃபஸ்ட்டு? உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்ததுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுத்துட்டு போகிறேன், ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு போகிறேன். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பைபிள் ரீடிங் வாசிக்கிறவங்க பிரசங்கம் பண்ணுகிற பொழுது யார் ஃபஸ்ட்டு எடுத்து வாய்ஸ் வருதோ அவங்களுக்கு மற்றவங்க என்ன பண்ணணும்? சொல்லுவோம், ஆனால் செய்ய மாட்டோம். அதுதான் நாங்கள். தோத்திரம். அல்லேலூயா. அப்படி இருக்க மாட்டேன்னு விசுவாசிக்கிறேன். இனிமேலுக்கு நாளும் எல்லாம் எடுத்து வாய்ஸ் யார் வாசித்தாலும் மற்றவங்க அப்படியே ஆஃப் ஆயிடணும். போட்டி போடக்கூடாது, ஈக்குவலாக போயிட்டு கூடாது. நீ வைக்கிறியா நான் வைக்கிறியான்னு. தேவனுடைய பிள்ளை, அந்த மாற்றங்களை இனி சபையில் பார்ப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் அவர். ஹல்லேலூயா. என் கையில் மைக்கை கொடுத்துருவாங்க. நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறேன், என் கையில் மைக்கை கொடுத்துருவாங்க. கன்வென்ஷன் கூட்டம் போனாலும் சரி, ஊழியர் கூட்டம் போனாலும் சரி, எல்லா கூட்டங்களையும் எல் ஜோசப் பண்ண ஓசூர் கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் என்கிட்ட தான் மைக்கு இருக்கும். நான் தான் பைபிள் வாசிப்பேன், மைக்கில் தான் கொடுப்பாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையில் எனக்கு தேவன் தந்திருக்கிறார். அது போகட்டும். இந்த வேத வசனத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது 16ஆம் வசனம் சொல்லுகிறது, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு கூனி வருகிறார் தேவனுடைய ஆலயத்துக்கு. இது போல பெரிய கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்குது, ஊழியம் நடந்துகிட்டு இருக்குது, உபதேசம் போயிட்டு இருக்கிறது. ஒரே ஒரு கூனி மாத்திரம் குச்சை எடுத்து கூனிக்கிட்டு ஊனி அப்படி கூனி வருகிறாங்க. இன்றைக்கு கிராமங்களில் நீங்கள் பார்க்கலாம், கிராமப்புறங்களில் குச்சை ஊனிட்டு நடக்கிறவர்களே நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த அம்மா கூனி எத்தனை வருஷம் கூனி? 18 வருஷம் கூனியாக சபைக்கு வந்தாங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிற கண்கள் ஏழைகளையும் எல்லா சிறைப்பட்டவர்களையும் விதவைகளையும் சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேலே தான் கர்த்தருடைய கண்கள் அதிகமாக இருக்குது. ஆமென் சொல்லுங்க. என்னை யாருமே பார்க்கல, யாருமே என்னை கேட்கல நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நான் படுற பாடுகள் வேதனைகள்லாம் என் ஆண்டவருக்கு தெரியலையான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கலாங்க. ஆண்டவர் அவ்வளோ பணக்காரர்கள் இருந்திருப்பாங்க, நிறைய வேத பேரகர்லாம் இருந்திருப்பாங்க, நிறைய ஐஸ்வர்யவான்கள்லாம் அங்கே உட்கார்ந்துருந்துருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய கண்கள் அந்த கூனி மேலே தான் போணுச்சு. அது 18 வருஷமாக அந்த அம்மா இருந்தாங்க. 18 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 18 வருஷம் கூனியாக நிமிர முடியும். எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாங்க. வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நிமிர முடியல, நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியல, நம்முடைய குடும்பத்தில் எதையும் செய்ய முடியலை, ஸ்டெப்பு போக மாட்டேங்குது, ஒரு தொழிலில் முன்னுக்கு வர முடியல, மேலே வர முடியல, நம்மளை கீழேயே பிசாசானவள் இருக்கிறான். தலை நிமிர்ந்து நடக்கான்னு பார்த்தா நம்மளை குனிய வைக்கிறா பிசாசு. இந்த கூனியை போல உங்களுடைய வாழ்க்கை இன்னை கட்டப்பட்டு விடுதலை இல்லாமல் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் வருகிற பொழுது ஒரு தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு விடுதலையை தேவன் உங்களுக்கு எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு நிமிர முடியாத கூனி. உலக மக்கள் சொல்லுவாங்க, முளம் ஏறுனா சான் ஏறுனாக்க முளம் வழுக்குது பெறுத. ஒரு சில பேர் எனக்கு என் பக்கத்தில் இருக்கிறீங்க, தோத்திரம். ஒரு சில பேருக்கு விளங்குது நான் சொல்கிறதெல்லாம். முளம் ஏறுனா என் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது பெறுது. இமிர முடியல, வேலை வர முடியல. ஆனால் ஆண்டவருடைய தொடுதல், ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம மேலே வரும்போது ஆண்டவர் இந்த நிமிர முடியாத நம்முடைய கூனியை சுகப்படுத்தி சாத்தான் கட்டி வைத்திருந்த அவளை 18 வருஷம் கட்டி வைத்திருந்த அவளை கர்த்தர் விடுதலையாக்கினது போல இன்றைக்கும் தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கரம் நம்ம மேலே நீட்டப்படுகிற பொழுது நமக்கும் ஒரு விடுதலையை தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். கரங்கள் தட்டி கர்த்தரை மையப்படுத்துவாங்க உற்சாகமாக.
பிசாசானவன் இன்னைக்கு அநேக ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறான். குடி பழக்கத்தில் கட்டி வைத்திருக்கிறான். தவறான பாவ பழக்க வழக்கங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், கட்டி வைத்திருக்கிறான். பிசாசு இருளூல் அவனை கட்டி வியாதியில கட்டி வச்சிருக்கிறான். பிசாசு அவங்களை செயல்பட முடியாதபடிக்கு கட்டி வச்சிருக்கிறான். இன்னைக்கு உலக மக்களை, தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, பரலோகத்தின் தேவனானுடைய கண்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் மேலெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறதுங்க. பிசாசுகளை துரத்துங்கள்னு ஆண்டவர் சீசர்களிடத்தில் சொன்னார். மத்தேயு 10:8 நீங்கள் பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வையுங்கள், குஷ்டரோகிகளை சுஸ்தமாகுங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னார் ஆண்டவர். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் என்ன பண்ணுங்க? கொடுக்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை என்ன பண்ணக்கூடாது? அதை 10 ரூபாய்க்கு விற்கக்கூடாது. தோத்திரம். அல்லேலூயா. சத்தியத்தை என்ன பண்ணக்கூடாது? விற்கக்கூடாது. பணத்துக்காக காசுக்காக ஊழியத்தை நம்ம செய்யக்கூடாது. இலவசமாய் பிசாசு, ஒரு பிசாசு ஓட்டினா 500 ரூபா வாங்கக்கூடாது. தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பிசாசை விரட்டி விட்டா 500 ரூபா, ஒரு வியாதி மாறினுச்சுன்னா 400 ரூபா. விற்காத, சத்தியத்தை விற்காத. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆண்டவர் ஜனங்களுக்கெல்லாம் போய் விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் அப்போஸ்தலர்களை அழைச்சி அவங்களை அபிஷேகம் பண்ணி தொட்டு அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் போய் விடுதலை பண்ணுங்கள் பிசாசின் வல்லமையில் இருக்கிறவர்கள் எல்லாத்தையும். மார்க்கு 16 17-18 நீங்கள் வாசிக்கும் போது, என்னை விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அற்புதங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நமக்கு அந்த அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு அந்த அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். மோசேயுடைய கைகளில் ஒரு கோலை கொடுத்தார், கொண்டு போப்பான்னு சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உங்களுக்கு எனக்கு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கையில் ஒரு கோலை கொடுத்தார், அதை கொண்டு போய் நீ அற்புதம் செய்யணும்னு சொல்லி. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். வார்த்தையில் சிஷ்யர்களாக வரவழைச்சார். அவர்கள் பிசாசுகளை துரத்தவும் வியாதியர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் கோலை கொடுத்தார் மோசேக்கு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அதிகாரத்தை தேவ ஊழியர்களுக்கு நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் இயேசுவின் நாமத்தினால பிசாசுகள் ஓடட்டும், பிசாசு கட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விடுதலைக்காக ஜெபிக்கிற பொழுது, வார்த்தையினால நம்ம ஜெபிக்க பொழுது, வார்த்தையில் ஆராதிக்கிற பொழுது, வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற பொழுது, பிசாசின் வல்லமையில் இருக்கிறவர்கள், பிசாசின் கட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தர் விடுதலாக்கி சுகமாக்கி குணமாக்கி அவர்களை தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் அவர். எத்தனை பேர் நான் ஜெபம் பண்ணா பிசாசு ஓடணும் ஆசைப்படுறீங்க? தோத்திரம். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணா பிசாசு ஓடணும். ஓடுறது ஒரு காலத்தில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தோத்துறோம், நம்ம ஓடுறோம். அப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்தா நீ ஓடலை போல இருக்கு. தோத்துறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருத்தர் பிசாசு விரட்டினாராம் மதுரையில். பிசாசு கட்டில் இருக்கிறவங்களெல்லாம் சாத்தான் கட்டில் இருக்கிறவங்க விடுதலை ஆக்கணும். ஒரு அம்மாவிட்ட போய் ஜெபம் பண்ணார். அந்த அம்மா ஜெபம் பண்ணி பார்த்துருக்கிறாரு. ஆடிக்கிட்டே இருந்திருக்குது. போ போ பிசாசே போன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அது போவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு. தோத்திரம். கடு ரொம்ப நொந்து போயிட்டார் பாஸ்டர். என்ன இவ்வளோ நேரம் போன்னு சொன்னால் அந்த பிசாசு என்ன பண்ண மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. ஒரு கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்டாராம். ஒன்று நீ போறியா, இப்போ நான் போறட்டான்னு கேட்டாரான். தோத்திரம். சரி நீ போகலன்னா நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார் அவர். இன்றைக்கெல்லாம் பிசாசு அப்படி தான் விரட்டுறாங்க. ஒரு சேலஞ்சான வாழ்க்கை வாழ வேண்டும், வேதத்தின்படியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். வேதத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங்கு, நன்மை, குழந்தை, கல்யாணம், இதைத்தான் ஆண்டவர் ஆலயத்தில் கேட்கறதுக்கு வர்றோமா? என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆகுதுல்ல, எத்தனையோ நாட்கள் ஆகுதுல்ல, அபிஷேகம் பட்டுட்டோம்ல. நாம் இருக்கிற பகுதிகளில் பிசாசின் கட்டில் இருக்கிறவங்களை விடுதலையாக்க வேண்டாமா? விடுதலையின் அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் தானே அவங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். எனக்கு அந்த வரங்களை வல்லமைகளை தாங்கப்பா. நானும் வரங்களோடு வல்லமைகளோடு ஊழியத்தை செய்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிறவங்களெல்லாம் விடுதலையாக்கும்படியான ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, வாலிப பிள்ளைங்க, பைபிள் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, உங்கள் மேலெல்லாம் அந்த அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி உங்களை வரும் நாட்களில் கர்த்தர் இந்த தேசத்தில் ஒரு வல்லமையான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவார் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒரு சாதாரண மனுஷனாக நான் வாழ விரும்பலை. ஒரு சாதாரண ஒரு மனுஷியாக நான் வாழ விரும்பலை. 10ஓட 11 அத்தோட அது ஒன்றுன்னு நான் வாழ விரும்பலை ஆண்டவரே. நான் ஒரு வித்தியாசமானவளாய் வாழ விரும்புகிறேன். நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் வாழ விரும்புகிறேன். உங்களுடைய வேதத்தின்படி நான் வாழ விரும்புகிறேன். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நான் வந்தேன், காணிக்கை போட்டேன், திருவிருந்து எடுத்தேன், சாப்பிட்டேன், பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணேன், போனேன்.
என் குடும்பம், என் பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதுபோல இல்லாமல் இந்த தேசத்தில் தேவன் உங்களை போல நீங்கள் ஒரு நாள் கட்டப்பட்டு கிடந்தீங்க, விடுதலை இல்லாமல் இருந்தீங்க. தேவன் உங்களை விடுவித்து கட்டவிழ்த்து சபையில் கொண்டாந்து வைத்திருக்கிறார். உங்களை போல எவ்வளோ பேர் பிசாசு வல்லமையில் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்களை யார் கட்டவிழ்க்க முடியும்? நீங்கள் தான் கட்டவிழ்க்க வேண்டும். நீங்கள் தான் கட்டவிழ்க்க வேண்டும். உங்க பிள்ளைகள் தான் கட்டவிழ்த்து அவர்கள் தான் ஜெபிக்க வேண்டும். ஒரு விடுதலையின் அபிஷேகத்தை, ஒரு விடுவிக்கிற அபிஷேகத்தை, வல்லமையை இந்த இரவேளையில தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்க வல்லமையுள்ள ஒரு தேவனா இருக்கிறார். அவன் ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மத்தியில் நான் நிற்கிற பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் ரொம்ப பெரிய ஸ்காலர் கிடையாது, படித்தவன் கிடையாது. இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவேன். ஒரு கிராம பின்னணியிலேருந்து நான் பிறந்து வளர்ந்த ஆள். எங்கள் குடும்பம் ஒரு விவசாய குடும்பம். எங்கள் பிள்ளைகள், எங்கள் வீட்டில் 4 பேரில் யாருமே ரட்சிக்கப்படலை. நான் கிறிஸ்தவங்களும் கிடையாது. எங்கள் அப்பா ரட்சிக்கப்படாமே இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா மட்டும் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் தேவன் இப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை செய்கிறார். கிட்டத்தட்ட 500-600 பிசாசுகள் மேலே நான் துரத்திருக்கேன். என்னை கூட்டிகிட்டு போவாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு, பிசாசுகளை துரத்துறதுக்கு இந்த பாஸ்டர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபோன் பண்ணி அதுக்குன்னே என்னை கூப்பிடுறாங்க. பல கிலோமீட்டர் தூரத்துக்கு இதுக்கெல்லாம் நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் ஜெபம் பண்ணுகிற பொழுது அந்த பிசாசு வல்லமையில் அகப்பட்டவங்களாம் குணமாக்குறார். எங்களோட சீனியர் பாஸ்டருக்கு அந்த கிருபையை தேவன் தந்தார். அவர் பிசாசு ஓட்டும் போது பக்கத்திலே போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நானும். தோத்துறேன். அல்லேலூயா. இவர் கை வச்சாக்க பிசாசெல்லாம் ஓடுது, ஆடுது, வித்தியாசமாக இருக்கு. அப்படிப்பட்ட கிருபை எப்படிப்பா அது எங்கள் பாஸ்டர் எப்படி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஆசை வந்துச்சு பாருங்க. அவர் மேலே உள்ள அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக ஜெபிச்சிருந்தேன். ஒரு நாள் ஆர்னேஷன் பண்ணும்போது அந்த வரங்கள் வல்லமைகளை அப்படியே தூக்கி என் மேலே ஆண்டவர் வச்சாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் பாஸ்டர் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்கள் மேலே வரும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? பாஸ்டர் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்கள் மேலே வரும். பாஸ்டர் மேலே புல்பிட்டில் நிற்கிற அபிஷேகம் அக்கினி உங்கள் மேலே வரும். அவங்க மேலே உள்ள கரம் வரங்கள் வல்லமைகள் உங்கள் மேலே வரும். அப்போஸ்தலர் நாட்களிலே யோவானும் பேதுரு போய் சிஸ்டர்களுக்கு கரங்களை வைத்த பொழுது அவர்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். கரங்களை வைக்கிறதுல விசேஷம் இருக்குங்க. சில பேர் வரவே மாட்டாங்க, பாஸ்டர்கிட்ட வரவே மாட்டாங்க. அவர்கிட்ட போய் என்னத்தை ஜெபம் பண்ணிக்கிறது? நமக்குள்ளே இயேசு இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. போ தோத்திர யார் வேண்டான்னு சொன்னா? கரங்களை வைக்கிறதுல விசேஷம் இருக்குது. கரங்களை வச்சாலே விசேஷம் இருக்கு. சிறு பிள்ளைகள் மேலே கரங்களை இயேசு வைத்தார். ஜெபமே பண்ணலை, வச்சுதான் எடுத்தார். கரங்களை வைக்கும் போது பிளஸ் பண்ணும்போது அந்த ஆசீர்வாதம் அவங்க மேலே வரும். இதெல்லாம் ஒரு டாபிக். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த விடுதலையின் அபிஷேகத்தை, விடுவிக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்ட பொழுது தேவன் இன்றைக்கும் கிராமப்புறங்களில் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். பல கிராமங்களில் நான் ஊழியம் செஞ்சு நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 சபைகளை நான் ஸ்தாபிச்சிருக்கிறேன். 10 ஊழியர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஒரு ஸ்தாபனத்தில் இருந்து என்னுடைய சபை, மெயின் சபை, இது போல ஒரு மெயின் சபை என்னோட சபை. கிட்டத்தட்ட 200 பேர் என் சபையில் விசுவாசிகள் இருக்கிறாங்க. பாஸ்டர் வந்திருக்கிறார் தெரியும். 2 நாள் கூப்பிட்டு இவரை பயன்படுத்தின நம்ம பாஸ்டர் உங்கள் போதகரை. என் அன்பான தேவனுடைய பிள்ளை 10 கிளை சபையில் உருவாக்கி இருக்கிறோம். எல்லா கட்டில் சாபத்தில் இருள பிசாசு கட்டில் கிடக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். குமாரன் விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடிங்கிறதான ஒரு இடத்துல ஒரு சகோதரி வந்தாங்க. நான் சிறு பிள்ளையா, நான் சின்ன விசுவாசியாக இருந்தேன். அப்போ எனக்கு அதிகமாக வேத ஞானம்லாம் தெரியாது. எங்கள் பாஸ்டர் தான் சபையை ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருந்தார். விசுவாசிகளாம் இருப்பாங்க. அவங்க சகோதரி பேர் சுமா. அவங்க வீட்டுக்காரை கூட்டிகிட்டு வந்தாங்க. 2 பேரும் புறஜாதிகள். அவங்களுக்கு இயேசு தெரியாது, பைபிள் தெரியாது, வேதம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்க வீட்டுக்காரு செய்வனையினால் பாதிக்கப்பட்டார், பில்லிசூனியத்தினால் பாதிக்கப்பட்டார். எங்களோட சபையில் கிராம சபை தான் கொண்டு வந்தாங்க. உள்ளே கொண்டு வந்து விட்ட கையோடவே ஃபுல் வீட்டிலேருந்து அங்கே வரைக்கும் பிறண்டு உருண்டு கத்தி அவருடைய செய்வனின் ஆவிகள் அலக்களித்தது அவருக்குள்ள. அவங்க எங்கெங்கேயோ போயிருக்கிறாங்க, எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, எத்தனையோ சாமியை பார்த்துருக்குறாங்க. கிடைக்கல, விடுதலை கிடைக்கல. அவங்க ஃபேமிலி எல்லாம் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடை கொண்டுக்கிட்டு கட்டிட்டு எங்கள் சபையை தேடி ஓடி வந்துட்டாங்க. சபையில் வச்சு ஜோமன்னா பெரடுது, சர்ச்சு ஃபுல்லாக பெரடுக்கிட்டு இருக்கு. செய்வனை பில்லிசூனியம், அவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லுது அந்த சாத்தான் பிசாசு. எங்கள் போதகர் பாரப்பட்டு ஜெபித்தார். நாங்கள்லாம் கூடவே இருந்து அதெல்லாம் பார்த்து ஜெபித்தோம். கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவருக்கு பரிபூர்ண சுகத்தை, விடுதலை, அந்த அசுத்தாவிலிருந்து செய்வனை கட்டிலிருந்து கர்த்தர் அவருக்கு விடுதலை கொடுத்தார். நான் ஊழியர் செய்கிற இடத்துலேருந்து அந்த இடம் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரம். அவங்க இந்து ஃபேமிலி செய்வனை பண்ணி அழிக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கார அவங்க பண்ணியிருந்தாங்க. ஆனால் இயேசுக்கிட்ட வந்தபோது குமாரன் அந்த மனுஷனை விடுதலை ஆக்கினார்.
நடந்தது என்ன தெரியுமா? அவர் அழித்து அவங்க குடும்பத்தெல்லாம் அழிப்பதற்காக செய்யப்பட்ட செய்வனைகள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்வனைகள் செய்யப்படுகிறது. கர்த்தருடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் செய்வனைகள் செய்யப்படுகிறது. அவங்களுக்கு நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன் என்பதை அவர்கள் தெரியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு விரோதமாக செய்வனை செஞ்சால் அவங்கள தான் பாதிக்கணும், அவங்களுக்கு தெரியவில்லை. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர். உங்களுக்கு யார் செய்வனை செஞ்சாங்கன்னா அவங்கள பாதிக்க தெரியல. ஊழியங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், சபை பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபை பிள்ளைகள் ஊழிய பிஸ்னஸ் பண்ண அவங்களுக்கு பில்லி சுனி வைக்கிறாங்க. எதுவும் நடக்காது, எதுவும் ஆகாதுங்க. பயப்படாம தைரியமா இருங்க இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. எலுமிச்சம்பழத்தெல்லாம் வச்சா எடுத்து ஜூஸ் போட்டு குடிங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ஆட்கள். எலுமிச்சம்பழம் வச்சா ஜூஸ் போட்டு என்ன பண்ணுங்க, குடிங்க. அல்லேலூயா. சாத்தானோட கோயிலை பார்த்து பயப்படாதீங்க. நான் தங்கியிருக்கிற இடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா வாசலை திறந்தாலே பெரிய பிள்ளையார் தான் உட்காந்துருக்கு. பயப்படாதீங்க, எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. அதிகாரங்களை வல்லமையில் கொடுத்திருக்கிறார். அந்த சகோதரனை கர்த்தர் விடுவித்தார். அந்த சகோதரனுக்கு சுகத்தை கொடுத்தார், விடுதலையாக்கினார். குமாரன் விடுதலையாக்கினார். வெளி தேசத்துக்கு புறப்பட்டு போனார். புருனேங்கிறதான சிங்கப்பூருக்கு அடுத்து புருனே தேசத்தில் போய் வேலை செஞ்சார். கர்த்தர் அந்த குடும்பம் முழுவதும் ராயன்சன் எடுத்தாங்க. இன்ற வரைக்கும் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 2003 நடந்த சம்பவங்கள், உண்மை சம்பவங்களை சொல்கிறேன். அவங்க குடும்பமாக ஞானசன் எடுத்தாங்க. இன்ற வரைக்கும் சபையில், அந்த ஊரில் சபையில் ஒரு முக்கியமான விசுவாசியாக இருந்து ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டு வருகிறார்கள். நல்ல விடுதலை. அவர் பேர் செல்லையா. தேவனுடைய பிள்ளைகளை இது போல் நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். எங்கள் ஊரில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். இப்போ அவர் விசுவாசியாக இருக்கும்போது அவருடைய மனைவி கத்தியை எடுத்துக்கிட்டு வரும். யாரை வெட்டுறதுக்கு? எங்களை வெட்டுறதுக்கு இல்லை, புருஷனை வெட்டுறதுக்கு. ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு வந்து ஒரு நாள் சபைக்கு முன்னாடி நிற்குது அந்த அவர் மனைவி. நைட்டியோட நின்றுட்டு இருக்கா. அதான் பெரிய வேதனையான விஷயம். தோத்திரம். அல்லேலூயா. நாங்களாம் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு சபையில் படுத்துட்டு காலையில் சாயங்காலம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். காலையில் கத்தி எடுத்து விரட்டிக்கிட்டு வந்துருச்சு. புருஷனை கொல்லாமல் விட மாட்டேன். நைட்டியோட நிற்கிது, கத்தியை வச்சுக்கிட்டு, அருவாளை வச்சுக்கிட்டு நிற்கிது, புருஷனை கொல்றதுக்கு. தோத்திரம். அல்லேலூயா. பிடிச்சி வச்சு உட்கார வச்சு ஜெபம் பண்ணால் அதுக்குள்ள உள்ள ஆவி ஓடுனுச்சு. இன்னைக்கு 2 பேரும் ஒரு பெரிய சபையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள். ஒரு சேலஞ்சான லைஃப், ஒரு சேலஞ்சான ஊழியத்தில் செய்ய விரும்புகிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு மிராக்கள் என்ன கொண்டு நடக்கணும்னு சொல்லுங்க. பாஸ்டர் மூலமா நடக்கணுமா? பாஸ்டர் மூலமாக தான் நடக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன் மூலமாக தான் நடக்க நினைக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும், நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு காலத்தில் நாங்களாம் அப்படி தான் கடந்தோம். ஒன்றுமே தெரியாது, கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் தான். பைபிள் தெரியாது. பைபிள் காலேஜ் நான் போகவே கிடையாது. நான்லாம் பைபிள் காலேஜில் என்னன்னே தெரியாது எனக்கெல்லாம். முட்டி தான் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற பொழுது, இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிற பொழுது, கிருபைகளை, வரங்களை, வல்லமைகளை நீ தேவனிடத்தில் கேட்கிற பொழுது, உபவாசித்து அழுகுகிற பொழுது, ஆண்டவரை அழிந்து போகிற மக்களை நான் விடுதலை பண்ணணும், எனக்கு இந்த அபிஷேகத்தை தாங்கன்னு கேட்கிற பொழுது, ஆண்டவர் பரலோகத்தின் தேவனானவர் உண்மையில அந்த அபிஷேகத்தை அக்கினியை ஊற்றுகிற ஒரு தேவனா இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. பேதுரு யோவான் படிச்சாங்களா? பேதுரு யோவான் படிக்கிறவங்களை நான் தப்பா சொல்லலை. பேதுரு யோவான் படித்தாங்களா? படிப்பறியாதவர்கள். பேதுரு நடந்து போது ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள், பிசாசுகள் ஓடுனுச்சு. பவுலுடைய உருமால்களை கொண்ட போட்ட போது கூட அசுத்தாவியில் அலறி ஓடுனதை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட அற்புதங்கள் எங்கே? அதிசயங்கள் எங்கே? ஆண்டவரே, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த அந்த கூனியை விடுதலையாக்கினீரே, எனக்கும் ஒரு விடுதலை இன்றைக்கு வேணும். நானும் அநேக ஜனங்கள் விடுதலையாக்கணும். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படுத்தின ஆண்டவர் சொன்னார். தேவ பிள்ளைகளே, நீ அந்த அபிஷேகத்தை முதல்ல, அந்த விடுதலை நீங்க உணரணும். அதை மற்றவர்களுக்கும் நீங்க அதை கொண்டு போகணும். அதற்காக தான் விடுதலை கூடாரத்துக்குள்ள தேவன் இந்த இரவு வேளையில தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. மந்திர சூனியும் செய்வினை கட்டுகள் இன்றே நம்மேசு உடைத்தறிவா. பாஸ்டர் அருமையா பாடினார். இந்த பாட்டை நான் பாடலாம்னு நினச்சி வந்தேன். அதுக்குள்ளே எனக்கு முன்னாடி உங்கள் ஐயா பாடிக்கிட்டு இருக்கிறாருங்க. தோத்திரம். ஆவியானவர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த பாட்டை பாடணும்னு பார்த்தா நீங்கள் பாடுறீங்க. என்னடா பாஸ்டர், நம்ம பாட்டை அவர் பாடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைத்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். முதலாவதாக இயேசு இந்த உலகத்தில் உங்களை என்னை விடுதலைக்குள்ளே நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ரெண்டாவதாக சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
பிரசங்கம் பண்ணும்போது யோவான்ல சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள் எல்லாம் விடுதலையாக, சுதந்திரமாக, ஃப்ரீடமாக வாழ்வதற்கு தான் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை கட்டிலிருந்து சிறையிருப்பிலிருந்து கட்டிலிருந்து உன்னை விடுதலையாக்கி கொண்டாந்து நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி சுதந்திரமாக விடுதலையாக ஃப்ரீடமாக ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தேவன் நம்மை கட்டவிழ்த்து கொண்டு வந்து சபையில் வைத்திருக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இரண்டாவதாக சத்தியத்தை, இந்த சத்தியம் என்பது வசனம், வேத வசனம் தான் சத்தியம். இந்த வேத வசனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் இதை வாசிக்கிறீர்களோ, தியானிக்கிறீர்களோ, இதன்படி நடக்க விரும்புகிறீர்களோ, அர்ப்பணிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு ஒரு விடுதலையை உன் ஆவி ஆத்தும சரீரத்தில் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, பாடுறது நல்லது தான், ஆராதிப்பது நல்லது தான், அபிஷேகம் பெறுவது நல்லது தாங்க, எல்லாமே சிறந்தது தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வசனம், இந்த சத்தியத்தை நாம் அறிகிற அறிவில் வளர்கிற பொழுது நமக்கு ஒரு ஆவி ஆத்ம சரீரத்தில் விடுதலை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வார்த்தையை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் சொல்லப்படுகிறது, உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வார்த்தை தான் சத்தியம். இந்த வார்த்தையை படிக்க 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 ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இதை படித்து இதை தியானிங்க, இதை மனப்பாடம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை, இந்த சத்தியத்தை இருதயத்தில் எழுதி கொள்ளுங்க. நோட்டில் இல்லை, இருதயமாகிய பலகையில் எழுதுங்க. என் மகனே, என் வார்த்தையில கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமென் சொல்லுங்களேன். கண்ணை விட்டு எது பிரியக்கூடாது? இந்த வார்த்தை பிரியக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் 3 அதிகாரமாவது வாசிங்க, குறைஞ்சபட்சத்தை நான் சொல்கிறேன். இன்னைக்கு எதையோ இந்த கண்ணு பார்க்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தை உன் கண்களை விட்டு இந்த வார்த்தை பிரியாது இருப்பதாக, இந்த சத்தியம் பிரியாது இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். என் வாயின் வசனங்களை விட்டு, என் வாயின் வார்த்தைகளை விட்டு விலகாதிருன்னு சொல்கிறார் ஆண்டவர். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த சத்தியத்தை இன்னைக்கு வாசிக்க மாட்டுறாங்க. பைபிளில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மனப்பாடமாக சொல்ல முடியுமா? சங்கீதம் 23 சொல்ல முடியுமா? சங்கீதம் 1 சொல்ல முடியுமா? சங்கீதம் 191 சொல்ல முடியுமா? சங்கீதம் 121 சொல்ல முடியுமா? சண்டே கிளாஸ் பிள்ளைகளை சொல்ல விட்டுட்டு நம்மளாம் உட்காந்துக்கிறோம், ராஜா மாதிரி நம்மளாம் உட்காந்துக்கிறோம். கையை தட்டிட்டு சாக்லேட் அவங்களுக்கு கொடுக்குறோம், நம்ம தோத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். வெக்கமாக இருக்கா இல்லையா? சின்ன பிள்ளைகள் சொல்லுவீங்க, நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. தேவ பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களில் வசனத்தை நீங்கள் வாசிங்க, வசனத்தை தியானம் பண்ணுங்க. சத்தியத்தை அறிகிற அறிவு வர 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 ஒரு விடுதலை நமக்குள்ளே வரும். வேர்ட் ஆஃப் கார்டு எங்கே இருக்கிறதோ பவர் ஆஃப் கார்டு அங்கே இருக்கும். தேவ சத்தியம் உங்களுக்குள்ளே இருந்தால் தேவனுடைய வல்லமை உங்களுக்கு மூலமாய் புறப்பட்டு போகும். நீங்கள் போய் ஜெபிக்கிற இடத்துல கர்த்தர் விடுதலை கொடுப்பாருங்க. ஒன்று அசைக்க முடியாது. சத்தியம் இருக்கிறவங்கள ஒன்றுமே பிசாசு மேற்கொள்ள முடியாது. இந்த வார்த்தையினால் கட்டப்பட்டவங்களை பிசாசு அசைக்க கூட முடியாது. விசுவாசத்தை விட்டு வழி விலக பண்ண முடியாது. அவங்களை ஜெயிக்கவும் முடியாது. சத்தியம் வசனம் அவர்களை நடத்தும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமா ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கொர்நேலியு வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொர்நேலியு அந்த வசனத்தை கேட்பதற்காக காத்திருந்தான், சத்தியத்தை கேட்பதற்காக காத்திருந்தான், தேவன் சொல்ல போகிற வார்த்தைகளை கேட்பதற்காக காத்திருந்தான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பேதுருவை வரவழைச்சி, பேதுரு மூலமாக என்ன சத்தியம் வருகிறது, என்ன வார்த்தை வருகிறது, அதை நான் கேட்கணும்னு சொல்லி சத்தியத்துக்காக வசனத்துக்காக காத்திருந்தார்கள். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 44வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனத்தை கேட்ட யாவர் மேலும், வசனத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ, யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறதாய் காணப்படுகிறது. இந்த வசனம் ஜீவன் உள்ளது, இந்த வசனம் வல்லமை உள்ளது. இந்த வசனத்தை நீ வாசிக்கும் போது உனக்குள்ள இருக்கிற வியாதிகள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி ஒரு அற்புத சுகத்தை தருவார் அவர். இது சத்தியம் நிறைந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, வியாதி படுக்கையில் கடந்த என்னை நான் ஒரு சிறிய ஒரு மாமரத்தை கீழே போய் ஒரு பைபிள் புதிய ஏற்பாடை வச்சு இந்த பைபிள் வசனங்களை ஆழமாக வாசிச்சேன். வயிற்று வலினால பயங்கரமான பாதிப்பில் நான் இருந்த நாட்களில், ஆதி நாட்களில் இந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க இயேசு எங்கெங்கெல்லாம் போனார், யாரெல்லாம் தொட்டார், எப்படிலாம் சுகம் கொடுத்தார், இந்த சத்தியத்தை படிக்க படிக்க டிஃப்ரெண்டான ஒரு புத்தகம்,
மனுஷனை மாற்றுகிற மனுஷனாய் மாற்றுகிற ஒரு புத்தகம். மற்ற எல்லா புத்தகத்தை காட்டிலும் இந்த புத்தகம் விசேஷமான ஒரு புத்தகம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க பாருங்க. ஹல்லேலூயா. இது படிக்க படிக்க தேனிலும் மதுரமான ஒரு புத்தகம் இந்த புத்தகம். ஹல்லேலூயா. இது தெவட்டாதுங்க. நீங்கள் சோறு சாப்பிட்டா கூட திகட்டிடும். கொஞ்ச நேரம் சாப்பிட முடியும். இதை நீங்கள் படிக்க நீ சாகுற வரைக்கும், மறிக்கிற வரைக்கும், நீ குடு கிளவியாய் போகிற வரைக்கும் படிக்க புதுசான வெளிப்பாடுகளை தேவன் இதிலிருந்து உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். கீழே வைக்க முடியாத ஒரு சத்தியம் நிறைந்த ஒரு புத்தகம் எது என்று சொன்னால் நீங்களும் நானும் படிக்கிற இந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதாகமம் தான். ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லாத்தையும் படிங்க. பழைய ஏற்பாடு படிங்க, புதிய ஏற்பாடு படிங்க. சில பேர் பழைய ஏற்பாடுலாம் வேண்டாம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சும்பாங்க. சில பேர் 4 சுவிசேஷத்தை மொத்தம் படிப்பாங்க, அது மட்டும் படித்தா போதும்னு சொல்லுவாங்க. சில பேர் இந்த வெளிப்படுத்த விஷயத்தை பார்த்தா தொடவே கிடையாது. தோத்திரம். தூதன் வந்தான், கலசத்தை ஊற்றினான், எரிச்சான், போனான், வந்தான், அதை யாரா படிச்சுக்கிட்டு இருப்பா? யாரும் தொடவே மாட்டாங்க. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, நல்ல ஆராதனை பண்ணுங்க, நல்ல பாடல்களை பாடுங்க, நல்லா போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, தேவனுக்குள்ள நல்ல சந்தோஷமா இருங்க, தேவனுக்காய் காணிக்கையில கொடுங்க, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வாங்க, சபையில சொல்லப்பட்ட அத்தனை சத்தியத்தையும் கை கொண்டு நடவுங்கள். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவனவனோ கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் அவனை ஒப்பிடுப்பேன். திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரம் இருக்காம அதை கை கொள்ளுகிற, அதை கொண்டு நடங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாருங்க. பிரசங்கத்தை நிறைய கேளுங்க, நல்ல சத்தியம் நிறைந்த வார்த்தைகளை கேளுங்க. பொய்யான பிரசங்கம், பொய்யான வார்த்தைகள் நிறைய உலகத்தில் இருக்கு, அவைகளெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சபையை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சுத்தமானால் நாளைக்கு சுத்திகரிப்பு பற்றி, வருகை பற்றி சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எனக்குள்ளெல்லாம் ஒரு வைராக்கியம் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை அறிகிற பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலை தந்து சுகத்தை தந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பேதுரு போய் பிரசங்கம் பண்ணும்போது அப்போஸ்தலர் 2:38 அந்த வார்த்தைகளை கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். வார்த்தையை சத்தியத்தை கேட்ட பொழுது அவங்க மனம் திரும்பினார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள், அபிஷேகத்தை பெற்றார்கள். இந்த சத்தியம் உங்களை ஞானஸ்நானம் எடுக்க வைக்கும். இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு உனக்கு மனம் திரும்புதல் இந்த சத்தியம் உங்களுக்கு வசனம் கொடுக்கும். இந்த சத்தியத்தை படிக்க ஞானஸ்நானம் எடுத்து ஒரு அபிஷேகத்தையும் தேவன் உனக்கு தருவார். அவர் உன்னை எழுந்து ஓட பண்ணுவார். இந்த சத்தியம் இல்லாமல், பைபிள் இல்லாமல் இயேசு இல்லை, இயேசு இல்லாமல் இந்த வார்த்தை இல்லை. பிரியமானவர்களே, வார்த்தையும் இந்த பைபிளையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. இந்த வசனமே சத்தியம். அல்லேலூயா. பாடல்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலகம் ஒரு குடுப்பு ஓடிக்கிட்டே இருக்குது. ஏமாந்து போகாதீங்க. வசனத்துக்கு நின்றாங்க ஒரு காலத்தில் ஒரு குரூப்பு மக்கள், ஊழியர்கள், முன்னோர்கள். அதனால தாங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஜீவன் இருக்கு. கொஞ்சம் பேர் சத்தியத்துக்காக, வசனத்துக்காக, ஆண்டவருக்காக வைராக்கியமாக இந்த தேசத்தில் நான் எதையாக செஞ்சாகணும். என்னை போல எவ்வளோ பேர் கட்டப்படுற, எங்கே போனாலும் விக்கிரகங்கள், சிலைகள், உருவங்கள், எங்கே போனாலும் பாவங்கள் நிரம்பி வழிகிறது இந்த தேசத்தில். அவங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அவங்களெல்லாம் யார் கட்டவிழ்க்க முடியும்? நீ தான் என்னை நம்பி எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து என்னை இந்த தேசத்தில் வச்சிருக்கிறீங்க, கிராமத்தில் வச்சிருக்கிறீங்க, பட்டணத்தில் வச்சிருக்கிறீங்க, தெருக்களில் வச்சிருக்கிறீங்க. அவர்களுக்காக துறப்புல நிற்பேன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க. கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை தேவன் தந்து, உன் குடும்பத்தை விடுதலைக்குள்ள தந்து உன்னை நடத்துகிற தேவனா இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மூன்றாவதாக பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களை விடுதலையாக்கும். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 61:1. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்க அனுப்பியிருக்கிறார். கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் தேவன் அனுப்பியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை சொல்லுகிறது, விடுதலை. 2 கொரிந்தியர் 3:17 வாசிங்கன்னா, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ சொல்லுங்க. மீதி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஃபயராக இருக்கணுங்க, எல்லாத்துலேயும் ஃபயராக இருக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. வார்த்தையில் பாதி வார்த்தையை சொன்னால் மீதி வசனங்களை நீங்கள் சொல்லணும். என் சபையில் நான் அதான் சொல்லுவேன், பாதி வார்த்தையை சொன்னால் மீதி வசனத்தை யார் சொல்லணும்? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அது மட்டும்தான் தெரியும் நமக்கு, வேற ஒன்றும் தெரியாது. சங்கீதம் 23 தான் தெரியும். சங்கீதம் 23, உன் மனைவி வீட்டோரங்களில்
ஆமாம், நிறைய கல்யாணத்துக்கு போய் அதை மட்டும் தான் கற்றுட்டு வந்துருக்குறோம் நம்ம. வேறு என்ன தெரியுது நமக்கு? தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த சங்கீதம் 23 சங்கீதம் 128 விட்டால் வேறு எதுவுமே நமக்கு தெரியாது. பாருங்க, நசரேயனாகிய இயேசுவை சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சொன்னதை சொல்லுவேன் திருப்பி. நான் சொன்னதை சொல்கிறாங்க பற்றிங்களா இல்லையா? பாதி வாசம் மீதி நீங்கள் சொல்லுங்கள். நசரேயனாகிய இயேசுவை. நான் சொன்னதை சொல்லாதீங்க சாமியலா, நல்லா இருப்பீங்க. வேலூர் மக்களே, வேலூர் பட்டணமே, மீதியை நீங்கள் சொல்லுங்கள். யாராவது சொல்கிறீங்களா பார்ப்போம். ஒரு சேலஞ்சு உங்களுக்கு கொடுக்குறேன். நசரேயனாகிய இயேசுவை. தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்கய்யா. இது சரி, பாஸ். நீங்கள்லாம் தோக்கலை, நீங்களாம் அமைதி காக்குறீங்க. உங்களை அப்படி தான் சொல்லணும். ஐயா சொல்கிறார் பாருங்க, அடிக்கிறார் பாருங்க. ம் 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 சரி, நேரம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. நீங்கள் முக்காசி கரண்ட் தாண்டிட்டீங்க. உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார் அவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் 15 முறை படித்தேன் பைபிள், நான் 100 முறை படித்தேன் பைபிள், 80 முறை படித்தேன் பைபிள் வாங்க. நான்லாம் ஒரு 5 முறை 6 முறை தான் படிச்சிருக்கிறேன். வசனங்கள் எவ்வளோ வசனங்கள் வார்த்தைகள் வருது பார்த்தீங்களா? இன்றைக்கு ஊழியர் செய்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவர் பாஸ்டர் வந்து உங்களை ஜோக் அடிக்கிறாரு, சிரிப்பு காட்டுறான்னு நினைக்காதீங்க. அவ்வளோ கஷ்டம். தேவனுடைய வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் பிசாசின் ராஜ்யத்துக்கு சேதத்தை உண்டாக்குறவர்களாய் தேவன் நம்மை நடத்துவார். அவர் தேவ ராஜ்யம் கட்டப்படும், பிசாசுடைய ராஜ்யம் அழியும். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க மேலெல்லாம் ஒரு அபிஷேகம் இருக்குங்க. அபிஷேகம் இருக்கிற இடத்துலலாம் விடுதலை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். என் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது மேலே ஒரு அபிஷேகம் இருந்தபடினால தான் அவன் கரடிகள்லாம் பிச்சு எழிஞ்சு போட்டு போனான். தாவீது மேலே ஒரு அபிஷேகம் இருந்தபடினால தான் சிங்கத்தின் வாயெல்லாம் அவன் கிழிச்சான். சிம்சன் மேலே ஒரு அபிஷேகம் இருந்தபடினால தான் அவன் நரிகளெல்லாம் கட்டி அவன் துரத்திட்டான். வாசல் நிலைகளெல்லாம் பிடுங்கி தலையில வச்சு தூக்கிட்டு போறான். அவன் அபிஷேகம் பயங்கரமாக வேலை செய்யும். அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம் நிரப்பப்பட்டவர்கள்லாம் வல்லமையான காரியங்களை, மகிமையான காரியங்களை தேவனுக்காக செய்திருக்கிறார்கள். ஆவியானவரை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் ஆவியானவருடைய அபிஷேகம் வந்தபோது பயந்து நடுங்கி ஒடுங்கி கொண்டிருந்த சீசர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். கழுகை போல எழும்பினார்கள், சிங்கத்தை போல கர்ச்சித்தார்கள், தைரியமாய் எழுந்து பிரசங்கித்தார்கள். எத்தனை சத்துருக்கள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் வந்தாலும், எத்தனை பேர் எழும்பி நின்றாலும் கர்த்தருடைய நாமத்துக்காக அவமானம் அடைவதற்கு பாத்திரராய் எண்ணப்பட்டபடினால அவர்கள் வீடுகள் தோறும் போய் ஜெர்மனி தேசம் முழுவதிலும், இஸ்ரேல் தேசம் முழுவதிலும் 3000 5000 சபைகள் பெருகினுச்சுங்க. எழுப்புதல், அங்கே உண்டான எழுப்புதல் தான் இன்னைக்கு தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு பட்டணத்துக்குள்ள இருக்கவும், ஒரு கிராமங்களுள்ள இருக்கவும் தேவன் உங்களை அழைக்கல, நம்மளை அழைக்கலைங்க. பல இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் நம்ம அழைத்திருக்கிறாரு. உங்களை தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் அழைத்திருக்கிறாரு. உலகம் முழுவதும் புறப்பட்டு போங்கன்னாரு. உலகம் முழுவதும் புறப்பட்டு போங்கன்னு 8-12 பேர்ட்ட ஆண்டவர் சொன்னார். அவங்கள சீசர்கள் பயந்தவங்க, அவங்கள பயந்துட்டு கிடக்குறாங்க. அவங்கள உயிர் வாழ்றதே பெருசாக இருக்குது. ரோமர்களுக்கு பயந்து போய் கிடக்கிறாங்க, அதிகாரிகள் பயந்து போய் செவுத்துக்குள்ளே கிடக்கிறாங்க, கதவை பூட்டிட்டு கிடக்கிறாங்க. அவர்கள் நடுவில் வந்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீர்கள், நான் தான், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னார். அந்த அபிஷேகம் பத்தாதுப்பா உங்களுக்கு, நீங்கள் காத்துருங்க. பெந்தெகோஸ்தே நாள் வருகிற பொழுது ஒரு அபிஷேகத்தை அனுப்புறேன் பாரு. நான் பிதாவிட்ட போய் வலது பாரசத்தில் உட்கார்ந்த பிறகு பிதா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. பிதா ஒரு வாக்குத்தத்தத்தை இயேசுவுக்கு பண்ணியிருக்கிறாரு. நீ ஜெயம் கொண்டு சிலுவையில் சாத்தானுடைய தலை நசுக்கின பிறகு என்னுடைய சமூகத்துக்கு வந்து என் வலது பாரசத்தில் உட்காருவல்ல, உட்கார்ந்த பிறகு நீ வேண்டிக் கொள்ளும்படியே பரிசுத்த ஆவியானவர், நீ வேண்டிக் கொண்ட நிமித்தம் உன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை பூமிக்கு நான் அனுப்புவேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை இயேசுவுக்கு பிதா பண்ணியிருந்தாரு. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் எருசலேமில் தரித்திருங்கள், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் தரித்திருங்கள் என்று சொன்னார் ஆண்டவர். லூக்கா 24:50 சீஷர்கள் எல்லாம் காத்திருந்தார்கள். 120 பேர் காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் அந்த உன்னத பலனுக்காக காத்திருந்தார்கள். அந்த உன்னத பலன் இன்னைக்கு வேலை செய்கிறது. மந்திரங்கள், பில்லி சூனியங்களை காத்து பயப்படுறோம் விசுவாசிகள், ஊழியக்காரர்கள். உன்னத வல்லமை ஒன்று இருக்குது.
பரலோகத்தின் வல்லமை இருக்கிறது. நான் இயேசுவோட பிள்ளை, இயேசுவை போலவே அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிப்பேன். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற பொழுது இந்த வேலூர் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் போய் நான் கலக்குவேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தீங்கன்னா, செபிச்சீங்கன்னா, கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வல்லமை இந்த இரவேளையில் உனக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. பாஸ் உங்களை ஜெபத்தில் நடத்துவார். ஜெபத்தில் நடத்துவாங்க. நாளைக்கு நடத்துவாங்க, டைம் இருக்கும்போது நடத்துவாங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை விடுதலையாக்குற தேவன். வேதம் சொல்லுகிற வழிமுறைகள், வேதம் காட்டுகிற வழிமுறைகள், சத்தியங்கள், விடுதலைக்காக வேதம் காட்டுகிற காரியங்கள் என்ன? குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குறதாய் காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள நமக்குள்ள இருந்தார்னா உங்களை பாவம் அணுக முடியாது, எந்த பிசாசும் மேற்கொள்ள முடியாது. உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய ஆராதனைகள், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடத்தை, உங்களுடைய செயல் எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறத இந்த உலகம் கண்டுகொள்ளும்படியாய் ஆண்டவர் செய்வார். அவர் ஹல்லேலூயா. டிஃபரெண்டா இருப்பீங்க. நடந்து போனால் ஒரு அற்புதம் நடக்கும். உங்க வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்கலாம் உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்குவாங்க, இந்த அம்மாட்ட ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி. ஆகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்படுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள், விடுதலையாய் வாழுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை தந்து உங்களை விடுதலை தந்து தேசத்தை கலக்கிறவர்களாய், உலகத்தை கலக்கிறவர்களாய் தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவாராக. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சட்டையை போடும்போதெல்லாம் அற்புதம் நடக்கணும் பாஸ்டர். இன்னைக்கு நான் என் சட்டை, இந்த சட்டை புது சட்டை நான் எடுத்து போட்டு இங்கே வந்ததுனால அப்போ ஆண்டவர் இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு 5 சட்டையை கொடுத்தாரு. தோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்களேன். இது நாள் வரைக்கும் நான் சட்டைக்கு ஜெபம் பண்ணும்போது ஆசீர்வதிங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன் துணிமணிகளுக்காக. இன்னைக்கு நான் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணியிருக்கிறேன்? ஆண்டவரே, பவுல் போய் இந்த சட்டை உருமார்கள்லாம் போட்ட பொழுது அந்த சட்டையிலேருந்து, உருமாலிலேருந்து, இந்த கர்ச்சிப்பிலேருந்து ஒரு அபிஷேகம் போய் எல்லாருக்கும் விடுதலை கிடச்சிச்சுல, அதுபோல் நான் இதை எங்கெல்லாம் போட்டுட்டு போகிறேனோ அங்கெல்லாம் ஒரு விடுதலை அபிஷேகம் கிடைக்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன் பாருங்க. பேதுருக்கும் பவுலுக்கும் மட்டும்தான் ஆண்டவர் தருவாரா? என்னை விசுவாசிக்கிற தான் செய்த கிரியை செய்வா, இவைகளை பார்க்க பெரிய காரியங்களை செய்வான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகள் வளருவதை, தம்முடைய சீசர்கள் வளருவதை பார்த்து சந்தோஷப்படுகிறவர், ரசிக்கிற தேவன் பரலோகத்திலிருந்து. ஹல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒரு வித்தியாசமாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மினிஸ்ட்ரியை பண்ண விரும்புகிறேன். நான் நடந்தால் அற்புதம் நடக்கணும், நான் பார்த்தா அற்புதம் நடக்கணும், என் பிரசங்கத்தினால ஜனங்கள் கட்டப்படணும், என் செய்தினால ஜனங்கள் ஈர்க்கப்படணும், தேவ ராஜ்யத்துக்குள்ள வரணும், அவர்கள் பரிசுத்தம் அடையணும், அவர்கள் விசுவாசத்தில் வளரணும், உலகத்தை கலக்கிறவர்களாய் மாறணும். இந்த சபையானது 1000ஆய் 2000ஆய் 5000ஆய் பெருகணும். எங்க பாஸ்டரை பயன்படுத்துங்க, எங்களையும் பயன்படுத்துங்க, என் சந்ததியை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு விடுதலையின் அபிஷேகத்துக்குள்ள நாங்கள் கடந்து போக விரும்புகிறோம். சேலஞ்சா இருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாருங்க. எல்லாரும் கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் டேவிட் பாஸ்டர் வாங்க, ஒரு ஜெபத்தை பண்ணிடுவோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், பாட்டு பாடுவோம். கண்களை மூடி எல்லாரும் எழுதி நிற்போமா? முன்னாடி வாங்க, நேற்றை மாதிரி வாங்க. ஒரு 5 நிமிஷம் நான் டைம் எடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. இயேசுவே கடைசி கால அபிஷேகம், அந்த பாட்டை போடுப்பா தம்பி. கொஞ்சம் ஸ்க்ரீனில் போடுங்க தம்பி, போடுங்க. இயேசுவின் நாமத்தில் டைம் ஆயிடுச்சு இல்லையா? கொஞ்சம் ஒரே ஒரு பாட்டை பாடுவோம். நமக்கு நாளைக்கு மீதியான காரியங்கள் இருக்குது. ஆண்டுடைய மகிமை இறங்கிட்டே இருக்குங்க கூட்டத்தில். முந்தின நாள் மகிமை நேற்றை விட இன்னைக்கு மகிமை அதிகமாக இருக்குது. நாளைக்கு இன்னும் அதிகமாக மகிமை இருக்கும். இன்னும் அதிகமாக நாளைக்கு திருவிருந்து ஆராதனை, இன்னும் அபிஷேகம் கொடுப்பாரு. எல்லாம் ஃபாஸ்டிங்கோட வரணும். நாளைக்கு காலையில் யாரும் சாப்பிடக்கூடாது, ஃபாஸ்டிங்கோட வந்துடணும். டைம் பாஸ் சொல்கிற டைமோட 10 நிமிஷம் முன்னாடியே, 1/4 மணி நேரம் முன்னாடியே வந்துடணும். எல்லோரும் ஆயத்தத்தோடு வாங்க திருவிருந்துக்கு. உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க. சுத்திகரிப்பும் விடுதலையும். இந்த நாள் கூட்டம் உங்களுக்கு சுத்திகரிப்பும் விடுதலையும். என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வேதத்தில் எவ்வளோ ரகசியங்கள் இருக்குது பார்த்தீங்களா? என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தை பார்க்குறீங்களா? வசனங்களை பார்க்குறீங்களா? நீங்கள் ஆண்டவர் எவ்வளோ விடுதலையை கொடுத்துருக்கிறார். சுற்றி திரிந்தாரே கிராமங்கள் பட்டணங்கள் தோறும். இன்னைக்கு சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஊழியம் செய்கிறாங்களே ஆண்டவரே. தெருக்களுக்கு ஊழியக்காரங்க வரமாட்டாங்களே. ஊழியக்காரர்கள் மூலமாக செய்கிற அற்புதங்கள் மங்கி போய்விட்டதே. ஊழியர்கள் பேசும்போது அற்புதம் நடக்கட்டப்பா, நடக்கும்போது அற்புதம் நடக்கட்டப்பா. எங்கள் பிதாக்கள் எங்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கேன்னு சொன்னா ஒருத்தன் கிதியோன் உட்கார்ந்துக்கிட்டு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ போ, மீதியானின் கைக்கு இஸ்ரவேலை நீங்களாக்கி ரட்சிப்பாய். ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நீ இஸ்ரவேலரை ரட்சிப்பாய், மீதியானியரை முறியடிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் ஆண்டவர். கரங்களை தட்டி, இதுக்கு கரங்களை தட்டி சொல்லுங்க. கரங்களை தட்டி, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா.
இயேசுவே, இயேசு ராஜா. சொல்லுங்க, கண்களை மூடி எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ரீமானா ஹந்த ரப ஷகதரபா. கண்களை மூடி, எனக்கு ஒரு விடுதலை எனக்கு வேணும்ப்பா. என்னுடைய ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கலாம். ஒரு தீர்மானத்தை நீங்க எடுங்க, ஒரு வைராக்கியமா எடுங்க. கண்களை பாருங்க, கண்களை திறந்து, கண்களை மூடிட்டு இருதயத்தை திறந்து ஆண்டவர் நோக்கி பாருங்க. கிருபைகளை தாங்க, வல்லமைகளை தாங்க. எல்லாரும் சீக்கிரம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஒரு பாட்டு நாங்கள் சேர்ந்து பாடிட்டு ஐயா கிட்ட கொடுக்குறோம். ஹல்லேலூயா. நேரம் ஆச்சுன்னு நினைக்காதீங்க தயவு செய்து. இப்படிப்பட்ட கூட்டங்கள் உங்களுக்கு நமக்கு கிடைக்காதுங்க. அவருடைய கிருபை இறங்கி வரும், வல்லமைகள் இறங்கி வரும். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தீர்க்க தரிசன வரங்கள் எனக்கு வேணாப்பா. அந்நிய பாஷை வரங்கள் எனக்கு வேணாப்பா. ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற சக்திகள் எனக்கு வேணும் ஆண்டவரே. எனக்கு அபிஷேகத்தில் நான் நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே. நான் விடுதலையாக இருக்கணும் ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணா அங்கே ஒரு அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. வசனத்தை கை கொண்டு நடக்கணும் ஆண்டவரே. இயேசுவே, வசனத்தை தெளிவுபடுத்துங்க, எனக்கு சத்தியத்தை விளங்கி காட்டுங்க. எனக்கு வசனத்தை நான் படிக்கணும் நிறையா. எனக்கு அப்படியெல்லாம் அர்ப்பணிப்புகள் எடுத்து தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்க போகிறார். ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு தரப்போகிறார். சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், அறிய போகிறீர்கள். விடுதலை தந்து உங்களை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாம் சொல்லுங்க எல்லாரும். நல்ல கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலோ அறுவடையின் காலமிதே தூய ஆவியால் நிரப்பிடுமே. கரங்கள் தட்டி, கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின். பாஸ்டர் பாடுங்க, பாஸ்டர் டேவிட் பாஸ்டர் பாடுங்க. அக்கினியாய் இறங்கிடுமே, glory கினாவாக அமர்ந்திடுமே. இயேசுவே, ஒரு விடுதலை. இயேசு நாம பாஸ்டர் ஜெபராஜ் பாஸ்டர் இயேசு நாமத்தில் பாடுங்க எல்லாரும். ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். ஒரு ரபட ஹந்த ரபல ஷகதரப இயேசுவின் நாமத்தினால எலும்புகளில் பள்ளத்தாக்கி ஒரு சேனையை நான் காண்கிறேன். விடுதலை அனுப்புகிறார். ஒரு விடுதலை வருவதாக எல்லாரும் வேலை. இயேசுவின் விடுதலை, இயேசுவின் விடுதலை. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி, பரிசுத்த ஆவியான வல்லமை, அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ வல்லமை, தேவ அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, விடுவிக்கிற வல்லமை, விடுதலை வல்லமை, விடுதலை வல்லமை, விடுதலை வல்லமை, விடுதலை வல்லமை, விடுதலை வல்லமை, விடுதலை வல்லமை. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். receive, receive the Holy Spirit. அதல்ல ஹந்தர பௌஷகதர பரபர யாக்கர பரபர ரிமன ஹந்தர பௌஷபரபர யாக்கர பரபர. glory to Jesus, glory, glory. வல்லமை, மகிமை, 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 மகிமை. ஊற்றுங்கப்பா, 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 ஊற்றுங்கப்பா. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. கேட்கிற எவனு பெற்றுக்கொள்கிறான். ஷகதர ஹந்தர பாபா 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 ரிமன ஹந்தர பரபர. ஓ, நுகங்கள் முறிக்கப்படுவதாக, நுகங்கள் முறிக்கப்படுவதாக, பிசாசு நுகங்கள் முறிக்கப்படுவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இப்பொழுது, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அசுத்த ஆவிகள், அசுத்த வல்லமைகள் புறப்படட்டும். இக்கதல்ல ஹந்தர பௌஷகதர பௌடியாக்கர பரபர ஒரபல ஹந்தர பர ஊற்றிடுமே வல்லமையே அக்னினாவாக இறங்கிடுமே. இயேசு ரத்தம் ரத ரபஷாக ரிமன ஹந்தரப ரபல ஹதர நதியாக பாய்ந்திடுமே. இயேசு ரத்தம் தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவ அக்கினி, தேவ அபிஷேகம். கர்த்தருக்காக எழும்பணும், கர்த்தருக்காக எழும்ப விரும்புகிறேன். ஒரு மகிமை, 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 மகிமை. அக்கினி, 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 எல்லாரும் கேட்டோமா? எல்லாரும் கரங்களை தட்டி
அக்கினி ஓ ராமா கதர சதர ராமா ஓ ரேகதர மனதர மனதியா ஆமென் நிலகபா மனதர நஷதர அந்த அக்கினி இறங்கி வருகிறது அந்த அக்கினி இறங்கி வருகிறது உன்னை விடுதலையாக்குகிற அக்கினி உன்னை பலப்படுத்துகிற அக்கினி உன்னை தூக்கி சுமக்கிற அக்கினி கமரியா தரரியா தோ தேவதர வலதர வாஞ்சியை கேட்கிற வாஞ்சியை எதிர்பார்ப்போடு கூட ஓ ரீவா தரமா ஒரு புதிய வல்லமை ஒரு புதிய அக்கினி ஒரு புதிய பல நீதியா துட பலமா இந்த கடைசி காலத்துல நீ எழுபடியாய் தேவன் ஊற்றுகிற ஒரு வல்லமை ஹalleluya praise the lord praise the lord Ramaniya tharabaladara orabakhabaladara dudabaladara shabalabalaba dudibikabalabala dudibikabalabala oh nandriyappa oh thank you Jesus hallelujah Rima mama mama nadarana yataralagadana rehandara barabodana rehandara bodiya tarabalagadara balagana hallelujah hallelujah nandi 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 appa எங்கள் மாதிரி ராசை பாடிக்கொண்டிருக்கிறதுக்கா நன்றி உடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காய் இன்னைக்கு ஒரு புதிய பலத்தினாலும் புதிய வல்லமையினாலும் ஆண்டவரே நீ நிறைத்து விட்டதுக்காக நன்றி ஆண்டவரே வெறுமையாக தான் வந்தோம் ஆனால் எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் கொழுந்து விட்டு எரிய செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சரீரங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணி கொண்டிருக்கிறேன் உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே பேசிய நல்வார்த்தைகளுக்காக நன்றி உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் தொடர்ந்து பொறுப்பெடுத்த வேண்டியெடுத்தோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே கர்த்தர் நல்லவர் ஆமெனா ஒரு பாடலை பாடும் பொழுது தேவனுக்கு என்று காணிக்கையை நாம் செலுத்துவோம் நமது தான் ஜாஷா பிதர் ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மேம்படுத்துவோம் Praise Lord. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ செல்வமே ஒப்பற்ற செல்வமே செல்வமே ஒப்பற்ற செல்வமே நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே உம் சமூகமே என் பாக்கியமே உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தே உமை நோக்கிட ஓடி வந்தே உமை நோக்கிட உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் உள்ளாமே மாயையா எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா தண்ணீரே ஊற்று
மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கென்று உண்மையாய் உதாரத்துவமாய் உற்சாகமாய் படைத்திட்ட காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், அநேகரை கர்த்தர் இன்னும் கொடுக்கும்படி கரங்களை பலப்படுத்தும்படியாய், உற்சாகமாய் கொடுக்கிறதுல அவர் பிரியமாய் இருக்கிற என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் தாமே பிரியமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நம்ம தேவதான சிஸ்டர் ஜெமிமா ஜெபம் பண்ணுங்க. நீர் எங்களுக்கென்று கொடுத்ததை உமக்கென்று நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம், காணிக்கையை படைத்திருக்கிறோம். அப்பா, கொடுத்த கரங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உள்ளத்திலிருந்து அப்பா கட்டாயமாய் விசனமாய் அல்ல, உதாரித்துவமாய் உண்மையாய் படைத்திருக்கிற இந்த காணிக்கை ஆண்டவரே கையின் பிரயாசத்தில் ஆசீர்வதிங்க ராஜா. பரத்திலிருந்து நீர் ஒத்தாசை அனுப்பி குடும்பங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நீர் கூடவே இருப்பீராக ஆண்டவரே. கொடுத்த கரங்களையும் ஆசீர்வதிங்க, கொடுக்காத கரங்களையும் ஆசீர்வதிங்க. இன்னுமாய் உமக்கென்று படைக்கும்படியான கிருபை கொடுங்க ராஜா. உங்கள் கரத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். நம்ம தேவதான பாஸ்டர் தேவசங்கர் அவர்கள் ஜெபிப்பார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பு தெய்வமே, இந்த அருமையான ராத்திரி வேளைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே சோதரகத்தா விடுதலை குறித்து என்னோடும் எங்களோடு நீ பேசின கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவர் சபையின் மீது, சபையின் மக்கள் மீது, எங்கள் மீது நீ வைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு நீ கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே சோதர விடுதலையோடு கூட ஆண்டவரே சோதர கர்த்தாவை துதிக்கிற ஆண்டவரே. இந்த ராத்திரி விடுதலின் ராத்திரின்னு சொல்லி ஆண்டவரே எப்படி பவுஞ்சாக அணி அணியாக புறப்பட்டு தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவரே எகிப்திலிருந்து கடந்து போனார்களோ அதன்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையாய் ஆண்டவரே கடந்து போக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியம் செய்வீராக. உம்முடைய நாமத்துக்கு கனமும் மகிமை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கூடி வருகிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே சோதரகத்தா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே விடுதலையோடு கூட ஆண்டவரே சோதரமை ஆராதிக்க கிருபை பாராட்டும் வழிநடத்துவீராக. தொடர்ந்து வழிநடத்துவீராக. பெரிய காரியம் செய்வீராக. ஆண்டவரே, சபை மக்களையும் ஆண்டவரே சோதரகத்தா சபை நடத்துகிற ஊழியக்காரரையும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ஐயாவையும் ஆசீர்வதியும். பெரிய காரியம் செய்வீராக. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியம் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அர்ப்பணித்து விடுதலை பெற்றுக் கொண்டதான ஒவ்வொரு பிள்ளையோடும் குடும்பத்தோடும் எதிர்காலத்தோடும் சந்ததியோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை மட்டுமாய் தங்கி நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ்.